தமிழ் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் நாளான இன்று உலக மகளிர் நாளை முன்னிட்டு பெண்ணினி பேருரை எனும் தலைப்பில் தமிழனி கலைமன்றம் வழங்கும் சிறப்பு கவியரங்கம். தொடக்க நிகழ்வாக தாய் தமிழ் வாழ்த்து இசைக்கப்பட உள்ளதால் அனைவரையும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிலந்தனில் இன்ப தமிழ் மொழியினிதன வாழியவே, இங்குள்ள வானத்தின் வெளிவிசையங்களும் தமிழிசை ஓங்குகவே. ஈழ நிலந்தனில் இன்ப தமிழ் மொழியினிதன வாழியவே, இங்குள்ள வானத்தின் வெளிவிசையங்களும் தமிழிசை ஓங்குகவே. கூளிட போக்கியும் சுடரொளி ஏற்றியும் சுவை தந்து வாழியவே, கூளிட போக்கியும் சுடரொளி ஏற்றியும் சுவை தந்து வாழியவே. மாமங்கள் சுவை தமிழாருயிர் சுடரன்று பாடியவே, தமிழ் சுடரன்று பாடியவே, தமிழ் சுடரன்று பாடியவே. ஐம்பெருங்காப்பிய மணியன பூண்டக மண்ணை தமிழ் மொழியே, ஐம்பெருங்காப்பிய மணியன பூண்டக மண்ணை தமிழ் மொழியே. ஐயனும் ஔவையும் அருங்கவிவாணரும் மணிந்திடும் தவ மொழியே, ஐயனும் ஔவையும் அருங்கவிவாணரும் மணிந்திடும் தவ மொழியே. தமிழாய்ந்திடும் உயர் மொழியே, தமிழாய்ந்திடும் உயர் மொழியே. தங்கிலியும் தமர் வெண்திடும் வேந்தரும் காட்டிய தமிழ் மொழியே, தங்கிலியும் தமர் வெண்திடும் வேந்தரும் காட்டிய தமிழ் மொழியே. சாந்தமென திகழோகரும் தாயென தாங்கிய தனிமொழியே, முனிதழுவிய தமிழ் மொழியே, முனிதழுவிய தமிழ் மொழியே. ஈசனின் நண்பரும் இன்பிறை நேதரும் இன்புறு தமிழ் மொழியே, நண்பரும் இன்புரை நேதரும் இன்புறு தமிழ் மொழியே. ஈழ நிலம் மிசை திங்கள மாந்தரும் இயம்பிடும் இம்மொழியே, ஈழ நிலம் மிசை திங்கள மாந்தரும் இயம்பிடும் இம்மொழியே. இதை நீந்திடும் அம்மொழியே, இதை நீந்திடும் அம்மொழியே. நாவலரும் பல பாவலரும் தொழுதேற்றிய நனி மொழியே, நாவலரும் பல பாவலரும் தொழுதேற்றிய நனி மொழியே. காவலன தினம் கடம்புரி வீரனும் காவிய தமிழ் மொழியே, எம் காவிய தனிமொழியே, எம் காவிய தனிமொழியே. மாம்பழ தீவன மலிகடல் சூழ்ந்தகம் மாமணி நாட்டினிலே, மாம்பழ தீவன மலிகடல் சூழ்ந்தகம் மாமணி நாட்டினிலே. நாமெல்லாம் நன்கு ஒரு எண்ணையும் பிள்ளையம் சாதனை புரிந்திடுவாய் தாயே, சாதனை புரிந்திடுவாய் தாயே, சாதனை புரிந்திடுவாய். வாழ்வினிலே எங்கள் வாயில நேரம் வெல்கவே உரைப்போம், தமிழ் வெல்கவே உரைப்போம், தமிழ் வெல்கவே உரைப்போம். இன்னுயிராமங்களின் சுவையாம் தமிழ் இங்கென்று வாழியவே, ஈழ நிலந்தனில் இன்ப தமிழ் மொழி இணைபுற வாழியவே. இன்னுயிராமங்களின் சுவையாம் தமிழ் இங்கென்று வாழியவே, ஈழ நிலந்தனில் இன்ப தமிழ் மொழி இணைபுற வாழியவே, ஈழ நிலந்தனில் இன்ப தமிழ் மொழி இணைபுற வாழியவே. தமிழ் இனிதுற வாழியவே, தமிழ் இனிதுற வாழியவே, தமிழ் இனிதுற வாழியவே. இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் முகமாக மன்றத்தின் நிறுவனர் பைந்தமிழ் பாவலர் பூங்குழலி அம்மையார் மற்றும் தலைவர் கவிஞர் தமிழ் புதல்வன் ஜேசு சகாயம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு சிறப்பு விருந்தினராக அரங்கத்தை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய பெண் சமூக நலன் மற்றும் சிறுவர் உடல் உள நல நிபுணர் திருமதி மதிவதனி சங்கரதாசன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மகளிர் நாளில் மகளிரை போற்றியும் வாழ்த்தியும் பைந்தமிழ் பாவெடுத்து வந்துள்ளார் மட்டுமா நகரம் தந்த ஈழத்து முத்தமிழ் ஆளுமை
மதிப்பிற்குரிய பொத்துவில் வில்லூர் பாரதி ஐயா அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு கவியரங்கத்தை தலைமை தாங்க வந்திருக்கும் அறிவுரைஞர் கவிஞர் ஜெயசீலன் ஐயா அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கூறியதற்கிணங்க மாதத்தம் புகழை கவி பாட வந்திருக்கும் கவிஞர்களையும் இந்நிகழ்வை பார்வையிட வந்திருக்கும் அத்தனை தம்புறவு சொந்தங்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதனைத் தொடர்ந்து முதலாவது நிகழ்வாக மகளிர் நாளை சிறப்பித்து வாழ்த்துப்பாவினை வழங்குவதற்காக பாவலர் வில்லூர் பாரதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்து வாழ்ந்து காட்ட வேண்டும். மாதர் தம்மை கேலி செய்யும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாதர்க்கு மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் வீடும் பேச வேண்டும். இலக்கிய பெண்ணுக்கு இலக்கணம் நீ என யாவரும் போற்ற வேண்டும் என்ற பாரதியினுடைய பாடலோடு என்னை மண்ணில் ஈன்றிட்ட உயிரின் மூலம் ஆனவரென் அன்னை தந்தை அடிதொழுதே அரங்கு வந்தேன் பாபாட என்றன் உயிராம் தமிழன்னை இணையில் பாதம் பணிந்தே இந்நாள் நாவில் துணையிருந்தே என்னை காப்பாள் என்பாணி. மூச்சே என்றன் தமிழன்றே மூத்த தமிழை காக்கின்ற பேச்சில் இனிய தமிழ் பேசும் பெண்ணாம் ஆளுமை நிறுவனரே. கூச்சமற்று தமிழியம்பும் கூடும் அரங்க காவலரே. வீச்சாய் இங்கு சிறப்புரையை விளம்பி அமர்ந்த சோதரியே. நாவில் சுடரும் நற்றமிழால் நன்றே நிகழ்வை நெறியாள்பவரே. கூடுகை அறையில் இணைந்தின்று கொட்டும் மழையாய் கவிதர காத்து கிடக்கும் கவி உறவுகளே. இருகரம் குவித்த இதய வணக்கம். இனி என் பா மணக்கும். பெண்ணே நீயும் பேருரை. பூமித்தாயின் மடிமீதில் பூத்த மலராம் பெண்ணெல்லாம் சாமி போல்வர் மண்மீதில் சான்றே எங்கள் அன்னையர்கள். பூமித்தாயின் மடிமீதில் பூத்த மலராம் பெண்ணெல்லாம் சாமி போல்வர் மண்மீதில் சான்றே எங்கள் அன்னையர்கள். நாமும் உயர்ந்து நின்றிடவே நாளும் பணிகள் செய்திட்ட சாமியாகும் அன்னையினை சிந்தை வைத்தே போற்றிடுவோம். உன்னை உலகில் ஈன்றெடுத்த உன் தாய் பட்ட வலியுணர்ந்தால் மண்ணில் பெண்மை காத்திடவே மனிதம் மனத்தில் பூத்திடுமே. மனிதம் மனத்தில் பூத்திடுமே. அன்னை மடியில் மலர்ந்திட்ட ஆறாம் அறிவை கொண்டவர்கள் என்றும் தாய்மை மதித்திடுவர். இதயம் வைத்து துதித்திடுவர். தன்னலமில்லா தாய் போலே தரணியில் எந்த உறவும் இல்லை. என்னுயிரீந்த தாயவளை இறையின் மேலாய் காண்கின்றேன். என்னை நானே உணர்ந்ததனால் எந்த உயிரில் இறையில்லை என்றே அன்பாய் பழகுகிறேன் என்றும் பெண்ணே பேருரையா. சுதந்திரம் எங்கள் கையில் தானே. சுதந்திரம் எங்கள் கையில் தானே. மதத்தில் இனத்தில் சாதிகளில் மாள வேண்டும் பேதங்கள். புதைந்தே போகும் பண்பாட்டின் புழுதி துடைக்க எழுந்திடுவீர். எதுதான் விடியல் எமக்கிங்கே எம்மில் இருந்தே தொடங்கிடுவோம். மகளிர் நாளை ஆடவரும் ஆடவர் நாளை மகளிரும் கொண்டாடும் நாளே குதூகலம். வாய்ப்பளித்த தமிழேணி கலைமன்ற நிறுவனருக்கும் அவை கூடி நிற்கின்ற அனைவருக்கும் என் நன்றிகளை உரித்தாக்கி நகர்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் வில்லூர் பாரதி. தேன் சிந்தும் செந்தமிழ் எடுத்து வாழ்த்துப்பாவினை வழங்கிய பாவலர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெண்கள் சமூக நலன் மற்றும் உடல் உள நல நிபுணர் திருமதி மதிவதனி சங்கரதாசன் அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்றி நிகழ்வினை சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அதை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை தோழி பூங்குழலி அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது தமிழ் தாயின் பால் வணக்கம். பெண் அருமையால் ஒரு நாளில் உங்களோடு இணைந்திருப்பதில் மனமார்ந்த மகிழ்ச்சி எனக்கு.
பெண் என்ற உணர்வு பெண்ணுக்கு மட்டும்தான், இல்ல பெண்கள் தினம் குறித்த விடயத்தை பெண்கள் மட்டும்தான் பேசணும் என்ற நிலை மாறி பெண்ணுக்கு நிகராக ஆண், ஆணுக்கு நிகராக பெண் என்ற உலகம் மாற்றி அமைத்த இந்த சந்தர்ப்பத்தில் பெண் சார்ந்த சில விடயங்களை நாங்கள் ஒருமித்த ரீதியில் சற்று சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் பாரதியை பெண் என்றவுடன் பாரதியை நாங்கள் எங்கள் பங்காளியாக ஆக்கிக் கொள்வோம். பல பெண்களுக்கு பாரதி காதலன் கூட. ஏனென்றால் பெண்ணுடைய உணர்வுகளை அவன் புரிந்து கொண்டான் என்று அர்த்தம் அல்ல. பெண்ணுக்கு தேவையான, பெண்ணுடைய ஆளுமைக்கு நிகரான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவன் உருவாக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்றுதான் அர்த்தம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கின்ற ஆளுமை ஆணுக்கு நிகரானது என்பதை அடையாளப்படுத்திய ஒரு கவிஞன் பாரதி. ஆணுக்குள்ளும் பெண்மை, பெண்மைக்குள்ளும் ஆண்மை என்பதை அவன் அடித்தளமிட்டு சொன்னான். ஆணுக்குள் பெண்மை இருந்தால் அவனை ஆம்பளை பிள்ளை எப்படியடா பொம்பளை மாதிரி இருக்கிறான், பொம்பளைக்குள் பெண்மை என்றது மாறி ஆண்மைத்தன்மை வந்தால் இந்த பொம்பளை என்ன ஆம்பளை மாதிரி இருக்கிறாள் என்போம். எங்களுடைய சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தில் பெண்களை பலவித கோணங்களில் பிரித்து மேய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாரதி எதை சொன்னான், எதற்காக சொன்னான் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு யாருக்குமே நேரம் இல்லை. இன்று எங்களுடைய தலைமுறைகள் என்று வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக மயமாக்கமும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியும் எங்களுடைய பிள்ளைகளுடைய அறிவியலில் பல மாற்றங்களை நாம் விரும்பியோ விரும்பாமலோ திணித்துக் கொண்டிருக்கின்றது. நான் வளர்ந்தது போல என் மகளை என்னால் வளர்க்க முடியவில்லை. என் மகள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை. அவள் தன்னுடைய உடல் சார்ந்து அவள் சிந்திக்கின்ற போது நான் அன்று சிந்திக்கவில்லை என்ற எண்ணம் வருகின்ற போது சற்று நான் வெட்கப்பட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் அவளுடைய உடல் சிந்தனை எப்படி இருக்கின்றது என்றால், ஆணும் பெண்ணும் இரு உருவங்கள். இயற்கை அப்படி படைத்திருக்கின்றது. அந்த உருவங்களுக்கு ஏற்ப, அந்த தோற்ற அமைப்புகளுக்கு ஏற்ப அங்க அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் சக்தியும் சுதந்திரமும் ஏன் இல்லை என்று மறுக்கின்றீர்கள் பெண்களுக்கு என்று பெண் பிள்ளைகள், என் மகள் முதல் கொண்டு நவீன உலக பெண் பிள்ளைகள் கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். இந்த கேள்விகளை முன்வைக்கின்ற போது நாங்கள் சொல்கின்றோம் பெண்கள் வாயாடிகளாக வந்து விட்டார்கள். இந்த நவீன உலகம் பெண் பிள்ளைகளை எங்கேயோ இழுத்துக் கொண்டு செல்கின்றது. சுதந்திரம் என்ற போர்வையில் பெண் பிள்ளைகள் தாறுமாறாக நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் தன்னைத்தாந்து சிந்திக்கின்ற விதங்கள் சற்று சமூகத்துக்கு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இது தலைமுறையில் வந்த சிக்கலை தவிர சூழ்நிலையில் வந்த சிக்கல் அல்ல. நாம் எதை கற்றோமோ அதைத்தான் நாம் சரி என்று எண்ண பழகிக் கொண்டோம். நாம் எதை நமக்குள் பழக்கப்படுத்திக் கொண்டோமோ அதுதான் சரி என்று நினைக்கின்றோம். நமக்கு எதிரே இருக்கின்ற ஒருவர் பழக்கப்படுத்தியதை நாமல் சரி என்று ஏற்பதற்கு சற்று தாமதிக்கின்றோம், இல்ல சற்று பின் நோக்கி செல்கின்றோம். இது எங்களுடைய இயல்பு. அந்த இயல்பில் இருந்து சற்று நாங்கள் மாறி சிந்திக்கின்ற போது எங்களுக்குள் கேள்விகள் எழும்புகின்றன. அந்த கேள்விகளுக்கு ஏற்ப நாங்கள் தேடல்களை முன்வைக்கின்ற போது, அந்த தேடல்கள் எனக்குள் தேடுகின்ற போது எனக்கான விழிப்புணர்வாகவும், அந்த தேடல் சற்று விரிவடைந்து செல்கின்ற போது சமூகத்துக்கான தேடலாகவும் மாற்றமடைகின்றது. எப்போதும் பன்முகத்தன்மை கொண்ட தேடல்கள் வருகின்ற போது எங்களுடைய அகல பார்வை நிறைய கேள்விகளை எங்களுக்குள் எழுப்பும். கேள்விகள் எழுகின்ற போது எங்களுக்குள் பதில்களை நாங்கள் ஆராய்ந்துதான் முடிவு செய்து கொள்வோம். ஏதோ ஒரு போக்குல, சாக்கு போக்குல அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்து கொள்ள மாட்டோம். ஆராய்ந்து நாங்கள் முடிவு செய்கின்ற போது அங்கு ஆணித்தரமான ஒரு முடிவு கிடைக்கும். இந்த சமூகம் எதற்காக கட்டமைக்கப்பட்டது? சமூகம் நற்சமூகமாக அடுத்த ஒவ்வொரு தலைமுறைக்குமான வழிகாட்டியாக இருப்பதற்கு கட்டியமைக்கப்பட்டது. அந்த சமூகத்துக்கான கட்டமைப்பின் பிரதான உறுப்பினர்கள் ஆண் பெண். அதற்கு பின்புதான் ஆண் பெண்ணை நாங்கள் சாதியத்தால் பிரித்தோம், மொழியால் பிரித்தோம், நாங்கள் சமயத்தால் பிரித்தோம், இன்னும் பதவியால் பிரித்தோம். இப்படி பிரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயற்கை என்ன செய்தது? கட்டமைக்கப்பட்ட சமூகத்துக்கு ஆணையும் பெண்ணையும் உருவாக்குகின்ற போது
அந்த உருவாக்கப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கு நிகரான சக்தியைத்தான் கொடுத்தது. ஆளுமையான சக்தி. வரலாறு படித்த பலருக்கு தெரியும். இன்று ஆண் செய்கின்ற வேலையை பெண் பிள்ளை செய்கின்றாள் என்ற போது மலைத்து பார்க்கின்றோம், இல்லை விமர்சனம் செய்கின்றோம். அன்று போருக்கு போன வீராங்கனைகளை தெரியும். அன்று வரலாறு. போருக்கு போன இன்றைய காலத்து இழுத்து வீராங்கனைகளையும் தெரியும். அதுவும் இப்போது வரலாறு. அப்போது நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்றால், பெண்கள் என்ற உருவங்கள் தனித்தன்மையானவர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறக்கின்றோம். ஏன் இங்கு தனித்தன்மை என்ற வார்த்தையை நான் பிரயோகிக்கின்றேன் என்றால், ஆணுக்கு இல்லாத ஒரு தன்மை பெண்ணுக்கு இருக்கின்றது. பெண்மை, தாய்மை என்ற உணர்வை அவளால் மட்டும்தான் உணர முடியும். அந்த உணர்தலின் ஊடாகத்தான் அந்த பெண் சற்று தன்னுடைய உணர்வுகளுக்குள் சிக்கிக் கொள்கிறாள். அந்த உணர்வுகளுக்குள் சிக்கிக் கொள்கின்ற பெண்ணுக்கு அந்த நேரத்தில் அந்த சூழலை தேவைப்படுவது ஆணின் அருகாமை. அந்த அருகாமையின் மூலம் தன்னுடைய பாதுகாப்பு உணர்வை அவள் உணர்ந்து கொள்கின்றாள். அந்த பாதுகாப்பு உணர்வை உணர்கிறாள் என்கின்ற போது அந்த பெண்ணுக்குள் தைரியம் இல்லை என்றோ, இல்லை பெண்ணால் சாதிக்க முடியாதென்றோ, பெண்ணால் எழுந்து நிற்க முடியாதென்றோ எண்ணக்கூடாது. நாங்கள் அந்த பெண்ணுக்குள் என்ன இருக்க வேண்டுமோ அத்தனையும் இருக்கின்றது. ஆனால் சற்று ஓய்வுக்காக, ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு தோழமைக்காக, சற்று சாய்தலுக்காக ஒரு தோள் தேவைப்படுகின்றது. ஆனால் அந்த தோளை தொட்டுக்கொண்டே நிற்பதற்கு பெண்கள் விரும்புவதில்லை. அந்த தோளில் தங்கள் தலைகளை சாய்த்துக் கொண்டு ஆயுளுக்கும் இருப்பதற்கும் பெண்கள் விரும்புவதில்லை. இன்றைய கால பெண்கள் விரும்புவதில்லை. என் மகள் விரும்புவதில்லை. இதனால் நாங்கள் சொல்கின்றோம், என்னடா இந்த உலகம் இப்படி போய்கொண்டிருக்கின்றதே, இப்படியே பெண் பிள்ளைகள் போனால் நாளைய நிலைமை என்ன ஆகும்? இந்த கலாச்சார சீர்கேடு வந்துவிடுமே, இந்த சமூக கட்டமைப்பு உடைந்து விடுமே என்று அங்கலாய்க்கின்றோம். அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ச்சியடைந்து வருகின்ற இன்றைய காலத்தில் நாங்கள் பெண் பிள்ளைகளை நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்ற தெளிவு நமக்கு இல்லாத போது விமர்சனங்கள் எங்களுக்கு பிழையாகத்தான் இருக்கும். சரியான ஒன்றை நோக்கின்ற போது சரியான பாதைகள், சரியான சிந்தனையில் நமக்கு கிடைக்கின்ற வெளிப்பாடுகள் எப்போதுமே சரியாக அமையும். இன்று ஐரோப்பிய நாடுகளில் பெண் பிள்ளைகள் வளர்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது, குறிப்பாக புலம்பெயர் தமிழ் பிள்ளைகள் வளர்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது, ஈழத்தில் இருக்கின்ற எங்களுடைய பெண் பிள்ளைகள் வளர்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது, என்னுடைய தாயாக இருக்கட்டும் அல்லது நானாக இருக்கட்டும் சற்று கலங்கித்தான் இருக்கின்றோம். எதற்காக கலங்கி நிற்கின்றோம் என்றால், அச்சச்சோ இந்தளவு அறிவும் ஆளுமை நமக்கு இல்லாமல் போச்சே, இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ சற்று மாறி இருக்குமே என்று நினைக்கின்றோம். அங்க மாறி இருக்கும் என்ற எண்ணம் எதை சார்ந்து வருகின்றது என்றால், பெண்ணுடைய சுதந்திரத்தை சார்ந்து வருகின்றது, அவளுடைய தேவைகள் சார்ந்து வருகின்றது, அவளுடைய எண்ணங்கள் சார்ந்து வருகின்றது. அதற்காக பெண் அப்படி இருப்பதனால் பெண்ணியவாதி என்ற அடையாளத்துக்குள் அவளை அடைத்து, அவள் ஆணை மதிக்கவில்லை, ஆண் உலகத்துக்கு அவள் எதிராளியாக இருக்கின்றாள், ஆணை போல் நடக்க விளைகிறாள் என்று நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம். அப்படி விமர்சனம் செய்வதற்கு காரணமாக சில பெண்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை மறக்க முடியாது. அந்த விமர்சனங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் விமர்சனம் செய்கின்ற போது, பெண்ணுக்கு என்ன தேவை என்று பாரதி அன்று விரும்பினானோ அதை ஒரு பக்கத்தில் நாங்கள் அடைத்துக் கொண்டும் இருக்கின்றோம். ஏனென்றால் பெண்ணுக்கு என்ன தேவை என்றால், அவள் தன்னை சார்ந்து உணர்வதற்கான சூழல் தேவை. தன்னுடைய உடல் சார்ந்த எண்ணங்களை, தனது மனம் சார்ந்த எண்ணங்களை, அறிவியல் சார்ந்த எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் தேவை. இந்த வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கின்றதா? வெளிநாடு வாழ் தமிழர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு சில கட்டுக்கோப்புகள் வாழ வேண்டும், அதுதான் கலாச்சாரத்தின் அடையாளம் என்று தங்களுடைய தலைமுறை பிள்ளைகளை அழுத்தம் கொடுக்கின்ற போது, பழைய கலாச்சாரத்துக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகள் சற்று தடுமாறி போகின்றார்கள். அந்த பிள்ளைகள் இப்படியெல்லாம் நடக்க முடிகின்றது, அந்த பெண் பிள்ளைகள் ஏன் நாங்கள் நடக்கக்கூடாது? ஏனென்றால் இதுதான் எங்கள் கலாச்சாரம் என்று நாங்கள் சொல்கின்றோம். கலாச்சாரத்தை மீறுவது அல்ல தமிழ் பெண்களுடைய ஒழுக்கம் என்கின்றோம். இங்கு ஒழுக்கம், கலாச்சாரம்,
அதன் பிற்பாடு மிக ஆணித்தரமாக ஒரு வார்த்தையை முன்வைக்கின்றோம், கற்பு என்கின்றோம். இந்த மூன்றுக்கும் இடையில் சிக்கி தவிக்கின்ற இன்றைய தலைமுறை சில கேள்விகளை எழுப்புகின்றது. நீங்க சொல்கின்ற கலாச்சாரத்தை ஓரளவு என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒழுக்கம் என்கின்ற சொல்கின்ற ஒன்றை என்னால் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நீங்கள் சொல்கின்ற கற்பு என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பள்ளியில் 11 வயசில் கற்பு சார்ந்து கற்கின்ற பாடம் சற்று வித்தியாசமானது. கற்கின்ற பாடத்திலிருந்து தான் அறிவு வருகின்றது, அறிவிலிருந்து தெளிவு வருகின்றது, தெளிவிலிருந்து தேடல் வருகின்றது, தேடலில் இருந்து அந்த குழந்தைகள் இந்த சமூகத்தை உணரத் தொடங்குகின்றார்கள். அப்போது அவர்களுக்கு குழப்பம் வருகின்றது. வீட்டில் ஒரு பக்கம் இப்படி சொல்கின்றார்கள், நான் கற்ற கல்வியின் ஊடாக என்னுடைய அறிவியல் சார்ந்து சிந்திக்கின்ற போது எனக்கு கிடைக்கின்ற மதிப்பீடு வேறொன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் எது சரி, எது தவறு, எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும்? அப்போது தனக்குத்தானே ஒரு முடிவை அவர்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள். இந்த இடத்தில் அந்த முடிவு சரியாகவும் அமையலாம், வெளியாகவும் அமையலாம். அப்ப எங்களுடைய தலைமுறை பாதை மாறுவதற்கு கூட நாங்கள் தான் காரணமாக இருக்கின்றோம். ஏனென்றால் திணிப்பு செய்கின்றோம். விழிப்புணர்வு அற்ற பெற்றோர்களுக்கு பிறக்கின்ற பெண் பிள்ளைகள் அநேகர் திணிப்புக்குள் அகப்பட்டு தங்களுடைய தேடல்களை தவறான வழியில் தேடிக்கொள்கின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் சொல்வோம், பெண் பிள்ளைகளை உடல் சார்ந்து மட்டும்தான் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர உணர்வு சார்ந்து அவளுடைய மனசு சார்ந்து நாங்கள் கண்காணிப்பதில்லை. அந்த பெண் பிள்ளைகளுடைய தோற்றத்துக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர அவளுடைய ஆளுமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முனைவதில்லை. அந்த பெண் பிள்ளைகளுடைய அறிவை நாங்கள் சிந்திப்பதில்லை. பெண்ணாக பிறந்து விட்டால் இப்படித்தான் இருந்தால்தான் அது கௌரவம் என்று சொல்கின்ற உரிமையை இந்த சமூகத்தில் யார் ஒருவருக்கு கொடுத்தது? அவளுடைய உரிமை அவளுக்கானது. ஆனா அந்த உரிமையை தட்டி பறிக்கின்ற ஒரு உருவமாக அவள் தாயே இருந்து விடுகிறாள். சில சமயங்களில் தந்தை இருந்து விடுகிறார், தமையன் இருந்து விடுகின்றான், கணவன் இருந்து விடுகின்றான், அயலவன் இருக்கின்றான், எங்கேயோ இருக்கின்ற முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆணாக கூட இருக்கின்றான். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தாங்கள் நினைத்தபடி அந்த பெண் பிள்ளைகளை தங்கள் கைப்பந்துகளாக உருட்டி விளையாட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த இடத்தில் சுதந்திரத்தை சார்ந்து சிந்திக்கின்ற பெண் பிள்ளைகள் விழித்தெழும்புகின்றார்கள். அவர்கள் இந்த ஆண் உலகத்தை மட்டுமல்ல, தங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பெண்களை கூட எட்டி உதைத்து விட்டு போங்கடா என்று சொல்லிவிட்டு முன்னோக்கி நடக்க விளைகின்றார்கள். அப்போதுதான் நாங்கள் மீண்டும் அச்சமடைகின்றோம். ஐயோ, கலாச்சாரம் கெட்டு போகின்றதே, ஐயோ அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகின்றது, நாங்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தோம், ஒரு வார்த்தை எடுத்து பேசியிருப்போமா, தலை குனிந்த தலை நிமிர்ந்திருப்போமா, இப்படி உடுத்திருப்போமா, அப்படி நடந்திருப்போமா? இந்த விமர்சனம் எல்லாம் அலப்பறைகளாக நாம் நமக்கே புலம்பி நம்மளுடைய நின்று விடுகின்றது. இதை கேட்பதற்கு இன்றைய தலைமுறையில் அநேகர் தயாராக இல்லை. இதனூடாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த பெண்கள் தினத்தில் மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை சொல்வதனால் பெருமைப்பட்டுக் கொள்ளக் கூடாது. அந்த தவத்துக்கேற்ப வாழ்ந்து காட்டுதல் தான் வாழ்க்கையின் அழகு. எத்தனை சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலுக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது பெண்ணினுடைய இயல்பு. அதை புரிந்து கொள்வதற்கு சற்று நேரம் எடுக்கலாம். ஆனால் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு பெண்ணும், இந்த சமூகத்துக்காக பாடுபட்ட பெண், வரலாற்றில் தனக்கான பேரை தக்க வைத்துக் கொண்ட பெண்கள் எல்லாம் தங்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டவர்கள். புதுப்பித்தல் அவர்களுக்கு கடினமாக இருப்பதே இல்லை. அந்த புதுப்பித்தலில் இருந்துதான் புது யுகம் பிறந்தது. புதுமை பாரதிகள் பிறந்து கொண்டிருக்கின்றார்கள், புதுமை பெண்கள் பிறந்து கொண்டிருக்கின்றார்கள். புதுமை பெண்ணினுடைய வயிற்றில் கருத்திருக்கின்ற ஒரு குழந்தை புதுமை பாரதியாகத்தான் இருக்க முடியும். அது நாட்டுக்கு தன்னை சார்ந்தும் சொல்லும், தன் சமூகம் சார்ந்தும் சொல்லும், தன் தாயினுடைய கருவறையில் தான் கற்றுக்கொண்ட தாய்மை உணர்வை தன்னை சார்ந்த பெண்களிலும் நோக்கிக் கொள்ளும். அப்படி நோக்குகின்ற போதுதான் பெண்கள் மீது இருக்கின்ற அராஜகம் ஒழியும். எப்போது புதுமை பாரதிகளுடைய வயிற்றில் கருவறையில் ஆண் குழந்தைகள் பிறக்கவில்லையோ, அந்த ஆண் குழந்தைகள் தான் பெண்களை அருவருப்பாக பார்க்கின்றார்கள், பகடைக்காயாக பார்க்கின்றார்கள், தொட்டுவிட்டு செல்லுகின்ற ஒரு போதைப் பொருளாக பார்க்கின்றார்கள், இல்லை அவளை நாசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த சமயத்தில் பெண்ணுக்குள் இருக்கின்ற வீரம், பேராண்மை விழித்து எழுத வேண்டும்.
எப்போது பெண்ணுக்குள் இருக்கின்ற பேராண்மை விழித்தெழுகின்றதோ அப்போது பெண்ணை சார்ந்த எல்லா சிக்கல்களும் பெண்களே தீர்வு கண்டு கொள்வார்கள். அந்த தீர்வு கண்டு கொள்கின்ற பெண் தான் இன்றைய உலகின் சாதனை பெண்ணாக தலை நிமிர்ந்து நிற்கின்றார்கள். நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் சிந்தித்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற தாயே சாதனை தாயாக இருந்திருக்கலாம். அவள் தன்னுடைய கணவனுடைய சிக்கல், தன்னுடைய கணவனுடைய அடக்குமுறையிலிருந்து தன் குழந்தையை காத்து கொண்ட ஒரு சாதனை தாயாக இருக்கலாம். உங்களுடைய தோழி இருக்கலாம், உங்களுடைய மனைவி இருக்கலாம், உங்களுடைய சகோதரி இருக்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கலாம் என்று சொல்கின்றமே தவிர இருக்கின்ற அவர்களை நாங்கள் அங்கீகரிப்பது இல்லை. அங்கீகரிப்பதற்கு அவர்களுக்கு நிகரான ஒரு கூட்டம் தேவைப்படுகின்றது. சாதாரணமான மக்களால் அவர்களை அங்கீகரிக்க முடியாது. அவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வேட்டி கிரக வாசிகள், இவர்கள் எங்களுக்கு நிகரானவர்கள் இல்லை, பெண்கள் போல இல்லை என்று அவர்களை அடையாளப்படுத்தி கொச்சைப்படுத்தி விடுகின்றார்கள். இன்றைய உலகத்தில் மாறி வருகின்ற சமூக அமைப்பு கட்டமைப்பில் பெண்களுக்கு நிகராக ஆண்களும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என்ற விதிமுறையை மாற்ற முடியாத ஒரு கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டத்தை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எப்படி பார்க்க போகின்றோம் என்றால், அன்று சொன்ன பாரதியினுடைய கருத்தில் நின்று பார்ப்பதானால் புதுமை பாரதிகளாக புதுமை பெண்களாக இந்த சமூகம் தலைத்தோங்க வழிகோலி விடும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உலக மயமாக்கம் அதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. ஈழம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல, அனைத்து நாடுகளிலும் பெண் பிள்ளைகள் என்று எப்படி உடுக்கின்றார்கள். நாங்களே எங்கள் பெண் பிள்ளைக்கு அப்படித்தான் உடுப்பை வாங்கி கொடுக்கின்றோம். கேட்டால் நாங்கள் சொல்கின்றோம், கொஞ்சம் அடக்கமாக இருக்கின்றது அந்த ஜீன்ஸ் போட்டால். என்ன இதில் தெரிகின்றது, என் பிள்ளை ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு போறதுல அல்லாத்தானே இருக்கிறாள் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஆனால் இதே நாம் ஒரு 30 வருடத்துக்கு முன்னுக்கு அதை நாங்கள் விமர்சனம் செய்த தாயாகவும் இருந்திருப்போம், தந்தையாக இருந்திருப்போம். கால மாற்றத்துக்கு ஏற்ப விமர்சனங்கள் மாற்றப்படுகின்றன, பிழைகள் சரியென்று ஏற்றப்படுகின்றன. அவை சில காலகட்டத்தில் அவை சில சம்பிரதாய கட்டமைப்பிலிருந்து ஒதுக்கப்படுகின்றது. அவை தங்களுடைய சமூக கட்டமைப்பில் அது சரியானது ஒன்று என்று நிலைநிறுத்தப்படுகின்றது. அந்த நிலைநிறுத்தல் வரும் வரையும் பெண் பிள்ளைகளுக்காக நடக்கின்ற இந்த அராஜகமும் கட்டமைப்பு மாற்றங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. தொடர தொடர நிலைநிறுத்தப்படுதல் என்பது வரலாற்று பதிவாக முன்னோக்கி சென்று கொண்டுதான் இருக்கு. நீங்கள் படித்தவர்களாக அநேகர் இருப்பதனால் யோசித்து பாருங்கள். நாங்கள் சங்க காலம் தொடக்கம் இன்று வரையும் பெண்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்களும் பெண்களுக்கு இருக்கின்ற சுதந்திர கட்டமைப்பும் எப்படியெல்லாம் மாறி வருகின்றது என்று. வடிவங்கள் தான் மாறி இருக்கின்றது, ஆனால் அழுத்தங்கள் அந்த இடத்தில் தான் இருக்கின்றது, அகலப்பாதையில் தான் இருக்கின்றது. நீங்கள் நினைக்கலாம் சங்க காலத்தில் இருந்த மாதிரி இல்ல, சங்கம் அறிவிய காலத்தில் இருந்த மாதிரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த மாதிரியா இப்போது இருக்கின்றோம். என்னை பொறுத்தளவையும் நான் சொல்லுவேன், வெளிப்பார்வைக்கு அந்த வடிவமைப்பு மாற்றம் அடைந்திருக்கின்றதே தவிர, ஆனால் அழுத்தங்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அதிகமாகத்தான் பெண்ணுக்குள் இருக்கின்ற பேராண்மை விழித்துக் கொண்டு அவள் தன்னை சார்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டு தன்னுடைய ஆளுமையை அவள் முன்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்கின்றாள். அங்கு வீரம் பிறக்கின்றது. ஒரு பெண்ணுக்குள் இருக்கின்ற வீரம் அவளுடைய தாய்மை என்ற ஒன்றிலிருந்தே உருவாகி விடுகின்றது. ஒரு குழந்தையை அவள் கண் மூடிக்கொண்டே கருத்தரித்து விடுகின்றாள். அந்த வீரத்தை எந்த உணர்வாலையும் நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. அந்த வீர உணர்வுள்ள ஒரு தாய் பெண் இந்த உலகத்தை கட்டி ஆள்வதற்கு அவளுக்கு எதிராக இருப்பது என்ன? சமூக கட்டமைப்பு மட்டுமே. அந்த சமூக கட்டமைப்பில் யார் எதிராக இருக்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பினால் நாங்கள் ஆண்களைத்தான் முதலில் சொல்வோம். ஆண்கள் மட்டுமல்ல, அந்த சமூக கட்டமைப்பில் எதிராளியாக இருப்பது ஆண்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்பம் இருக்கின்றது, அறிவியல் இருக்கின்றது, பெண்கள் இருக்கின்றார்கள். இப்படி எட்டற்ற காரணிகளை நாங்கள் இங்கு வரிசைப்படுத்திக் கொண்டு செல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் பெண்ணுடைய மேன்மை மேலோங்க இந்த சமூகத்தினுடைய உயர்வு ஆன உன்னதமான இந்த தன்மை
உருப்பெற்று வருகின்ற போது பெண் என்ற உருவம் மென்மையானவள், அவளை நாங்கள் ஆள முடியும், அவளை நாங்கள் ஆச நாயகியாக கொஞ்ச முடியும், அவள் அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவள், அவளுடைய உணர்வுகளை நாங்கள் அடக்கி ஆள முடியும் என்கின்ற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த குறைதலை எதிர்பார்க்கின்ற சமூக கட்டமைப்பை இந்த சமூகத்தினுடைய சில தலை சிறந்த அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இந்த சமூகத்துக்கு தேவையானது அன்பும் பண்பும் பரிவும் பாசமும் சார்ந்த ஒரு உருவம் தேவை. அந்த உருவத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரே உருவம் பெண் மட்டும்தான். இன்றைய நாளில் பெண்களாகவும் பெண்ணுக்குள் ஆணாகவும் ஆணுக்குள் பெண்ணாகவும் குழுமி இருக்கின்ற அனைத்து உருவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் கண்களை மூடி சிந்தித்து பாருங்கள். நாளைய தலைமுறையில் நம் தலைமுறையாக இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய 4 சுவருக்குள் என்று. அந்த சிந்தனையின் ஊடாக இந்த உரையை முடித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நவீன காலத்தில் பெண்கள் ஆண் பெண் சமத்துவம், பெண்ணின் ஆளுமை, பெண் சுதந்திரம், பெண்ணின் மீதான திணிப்பு, பெண்ணுக்கான உரிமை என அத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கி எம்மை சிந்திக்கக்கூடிய வகையில் சிறப்புரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அரங்கத்தை கவியரங்க தலைவர் ஜெயசீலன் ஐயா அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு அன்போடும் தமிழ் பண்போடும் அழைக்கிறோம். அருளும் பொங்கி வழிய ஆசிரியை வேண்டிக் கொண்டு இன்றைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழினை கலைமன்றத்தின் நிறுவனர், மதிப்புக்குரிய அன்புக்குரிய போற்றுதலுக்குரிய சகோதரி பூங்குழலி அவர்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெரு மகிழ்வடைகின்றேன். இன்றைய மகளிர் தின நாளில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வருடத்திற்கு மேலாக கற்றொப்ப கூறிக்குறையெல்லாம் தமிழணி கலைமன்றத்தை உலகெங்கும் இருக்குகின்ற தமிழர்களை ஒன்றிணைத்து அவர்களை உச்சத்தின் ஏணியிலே கொண்டு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசன பார்வையிலே ஒரு பெண்ணாக நின்று இரவு பகலாக அயராது பாடுபட்டு கொண்டு அனைத்தையும் சிவனே நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்றைய நாளிலே, இந்த மகளிர் நாளிலே அவரை வாழ்த்திக் கொண்டும் போற்றிக் கொண்டும் அவருக்கு துணையாக செயற்பட்டு கொண்டு பல வகையிலே நெறியாளராக இருக்குகின்ற மகளினுடைய அந்தஸ்திலே வைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற மகள் பூங்காந்தல் அவர்களுடைய துணிச்சல் மிக்க நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கின்றது. ஒரு சிறு வயதை எட்டியிருந்தாலும் ஒரு பேரறிவான ஒரு தமிழ் பற்றுதலும் நிறைவான தமிழும் கொண்டு பல எழுத்தாற்றல் மிக்க செயற்பாடுகளையும் செயல்திறன்களையும் சொல்லிற்கு முன் செயல்களை கொண்டு நடத்துகின்ற அந்த வகையிலே இன்றைய இந்த மகளிர் நாளிலே மகளாக இருக்கக்கூடிய பூங்காந்த அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு எல்லோராலும் அறிவுப்படுத்தப்பட்ட அறிந்து கொண்டிருக்கின்ற தமிழை தன்னுடைய உயிர் மூச்சாக போற்றி அதற்கு பா வடிவிலே பாக்களை வரைந்து கொண்டு மரபு பாக்களை இப்படித்தான் எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொத்துவில் ஈன்றெடுத்த மாபெரும் தவப்புதல்வன் ஐயா முரளி வில்லூர் பாரதி என்று அழைக்கக்கூடிய முரளிதரன் ஐயா அவர்களையும் வாழ்த்துவதிலே இந்நாளிலே பெருமகிழ் அடைகின்றேன். அனைத்துக்கும் மகுடம் வைத்தாற் போன்று இன்றைய இந்த கவியரங்கத்தின் சிறப்பு
பேச்சாளராக வருகை தந்து அழகான ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை போன்று அனைவருக்கும் ஒரு சால சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தாளம் மிக்க ஒரு ஆய்வை சொற்பொழிவாக நடத்தி சென்ற சகோதரி மதிவதனி சங்கரதாசன் அவர்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்குகின்றது. ஈழத்தை புறப்படமாக கொண்டு 25 வருடங்களாக சுவிஸ் மாநகரிலே வாழ்ந்து கொண்டு ஓவர்லாக் பிரதேச சபையிலே நடுநிலைப் பள்ளியிலே மாணவர்களுக்கான உடல் உள பராமரிப்பு நிபுணராக பணியாற்றி வருகின்றார்கள். அந்த அரசின் தேசிய சான்றிதழுடன் அந்த பாடசாலையிலே பணியாற்றி வருகின்றார்கள். அதனால் தான் அந்த பெண்களுடைய இருக்கக்கூடிய அந்த மனோநிலை எப்படிப்பட்டது என்பதை தன்னுடைய ஆய்வின் மூலம் தன்னுடைய பணியின் மூலம் அக்குவேறாக ஆய்ந்து எடுத்ததின் விளைவாகத்தான் இந்த உரைகள் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது பெரும் மகிழ்வாக இருக்குகின்றது. பெண்கள் தேட வேண்டும், அந்த தேடுதலும் தன்னுள்ளிருந்து வர வேண்டும், அந்த தேடல் மூலம் பல பல சாதனைகளை படைக்க வேண்டும். சமூகத்தினுடைய கட்டுமானத்தினுடைய பார்வையில் இருந்து பெண்கள் தனித்துவமாக இயங்க வேண்டும் என்கின்ற பல பல கோணங்களிலே அவர்கள் பார்த்தார்கள். மிகவும் சிறப்பான ஒரு உரையாக இருந்தது. ஈட்டாக அவர்கள் முடிக்கின்ற பொழுது அன்பிற்கு பெண்கள் உதாரணம் என்றால் உண்மையிலே அன்புதான் வாழ்விலே உயிர் தோற்றம். அதைத்தான் அன்பு ஒன்றை உலகின் இன்ப ஊற்று எப்போதும் அணைந்திடாத பேரொளி என்றார் புத்தர். அன்பே உலக மகாசக்தி என்றார். உன்னை போல் அயலானை நேசி என்றார் இயேசு. அப்பேற்பட்ட அந்த பேரிறைகளுடைய வாழ்வை தன்னகத்தே கொண்டு நடத்துகின்ற அந்த பெண்ணினத்தினுடைய இன்றைய ஒரு தினத்திலே சிறப்பான ஒரு சிறப்புரையாற்றிய சகோதரி திருமதி மதிவதனி சங்கரதாசன் அவர்களையும் வாழ்த்தி போற்றிக் கொண்டு இனி இங்கே கவிதை பாட வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வாழ்த்துவதிலே பெரு மகிழ்வடைந்து கொண்டு கவிதைக்குள் போகலாம் என்று எண்ணுகின்றேன். சிந்தையிலே களி நிறைக்கும் செந்தமிழின் சொல்லெடுத்து சந்தம் மிகு கவடைக்க வந்திருக்கும் கவிஞர்கள். சிந்தையிலே களி நிறைக்கும் செந்தமிழின் சொல்லெடுத்து சந்தம் மிகு கவடைக்க வந்திருக்கும் கவிஞர்கள் வணக்கம். ஊனுருக்கி உடலுருக்கி உயிர்களைக்க செய்வது யார்? ஊனுருக்கி உடலுருக்கி உயிர்களைக்க செய்வது யார்? தான் இடருள் வீழ்ந்தாலும் தளராமல் தெய்வங்கள் வானிடத்தை வாழ்வதில்லை வையகத்தில் தான் என்று மானுடற்கு உணர்த்தி நிற்கும் மாதர்குல மாண்புரைக்க தான் என்று கூடியுள்ளோம். தான் இடருள் வீழ்ந்தாலும் தளராமல் தெய்வங்கள் வானிடத்தை வாழ்வதில்லை வையகத்தில் தான் என்று மானுடற்கு உணர்த்தி நிற்கும் மாதர்குல மாண்புரைக்க தான் என்று கூடியுள்ளோம். தகவுடைய இவரங்கை மீனுடனே வில்லம்பும் வேங்கையுமாய் கொடிகின்ற தேந்தமிழின் பாதம் பணிந்து சுமையுடன் தொடங்கி வைப்போம். மாதர்குல மாண்புரைக்க தான் என்று கூடியுள்ளோம். தகவுடைய இவரங்கை மீனுடனே வில்லம்பும் வேங்கையுமாய் கொடி கொண்ட தேந்தமிழின் பாதம் பணிந்து செம்மையுடன் தொடங்கி வைப்போம். அனைத்துலக மகளிர் நாள். இன்று அனைத்துலக மகளிர் நாள். ஆற்றல் கொண்ட அறிவையரை நினைத்துலகம் வியக்கும் நாள். நெருப்பை போல் நெஞ்சுரமும் வினைத்துரமும் கொண்ட வீரதம் நம்பெண்கள். நெருப்பை போல் நெஞ்சுரமும் வினைத்துரமும் கொண்ட வீரதாம் நம்பெண்கள் முனைப்புடனே அவர் பெருமை மொழியும் கவி அரங்குக்கு எனத்தலைமை ஏற்கும்படி இந்நாளில் வேண்டி நின்றார் அமுழ்தான மொழி வளர அரும்பணிகள் செய்கின்ற தமிழேழி கலைமன்றம் சார்ந்த பெருமக்கள். வினைத்திறமும் வீரமும் கொண்டதாம் நம்பெண்கள் முனைப்புடனே அவர் பெருமை மொழியும் கவி அரங்குக்கு எனத்தலைமை ஏற்கும்படி இந்நாளில் வேண்டி நின்றார் அமுழ்தான மொழி வளர அரும்பணிகள் செய்கின்ற தமிழேணி கலைமன்றம் சார்ந்த பெருமக்கள். வாழ்க தமிழேணி கலைமன்றம், வளர்க அதன் பணிகள். வாழ்க தமிழேணி கலைமன்றம், வளர்க அதன் பணிகள்.
பார்வுலகை படைத்தியக்கும் பரம்பொருளாம் தத்துவினை சீருடனே தெய்வம் என தொழுகின்ற கதை அறிவோம். எப்படி பார்வுலகை படைத்தியக்கும் பரம்பொருளாம் தத்துவினை சீருடனே தெய்வம் என தொழுகின்ற கதை அறிவோம். வேறறியார் விழுதுகளை மரம் என்று போற்றுதல் போல் நேரறியா பல பொருளை நிதம் தொழுது போற்றுகின்றோம். வேறறியார் விழுதுகளை மரம் என்று போற்றுதல் போல் வேறறியா பல பொருளை தொழுது போற்றுகின்றோம். நேர்முன்னே நம் கண்ணில் நின்றுலவும் தெய்வம் யார்? நேர்முன்னே நம் கண்ணில் நின்றுலவும் தெய்வம் யார்? தோர்வன்றி தொழிலன்றி துணையாக தாயாக கூர்மதியால் இவ்வுலகை கொண்டியங்கும் பெண்ணவளே. நேர்முன்னே நம் கண்ணில் நின்றுலவும் தெய்வம் யார்? சோர்வன்றி துயிலின்றி துணையாக தாயாக கூர்மதியால் இவ்வுலகை கொண்டியங்கும் பெண்ணவளே. பேரறையாம் இப்பொருளை பேசும் மிக்கவிதை அங்கம். பேரறையாம் இப்பொருளை பேசும் மிக்கவியரங்கம் பாரும் நீங்கள் கேளும், பாரும் பாரும் கேளும். பேரறையாம் இப்பொருளை பேசும் இக்கவியரங்கம். அருமை மிகும் இத்தலைப்பில் அவையினருக்கு கவியுரைக்க வருகின்றார் முதல் கவிஞர் வாழ்த்தி வரவேற்போம். அருமைமிகு இத்தலைப்பில் அவையினருக்கு கவியுரைக்க வருகின்றார் முதல் கவிஞர் இயேசு என்னும் நாமம் பூண்டே. அன்பினை உலகிற்கு அவனியில் தந்துவிட்ட இயேசு என்னும் நாமம் பூண்டே. இயேசு சகாயம் வந்துரைப்பார் கவிதனை நாங்களும் தீருடனே காதுகளில் செவிமடைப்போம். வாரும் உங்கள் கவிதனை தாருவோம். அகத்தியனும் கண்ட தமிழ், காப்பியனும் ஆய்ந்த தமிழ், நன்னூலார் நவின்ற தமிழ், நல்வழியாம் ஔவை தமிழ், உலகத்து பொதுமையாய் ஒப்பின்றி உயர்ந்த தமிழ், 5 பெரும் காப்பியங்கள் அவனுக்கே ஈந்த தமிழ், கம்பனுடன் கபிலன் வந்து கவிதையிலே உயர்ந்த தமிழ், இன்னும் பல பெருமையொன்று ஏற்றமிழை நரவு கண்டு மாந்துகின்ற மக்களிலே நானும் ஒரு குருவி என்று வாழ்த்துகின்றேன் என் தமிழை வணங்குகின்றேன் தலை சாய்த்து. தலைமைக்கு வணக்கம். ஈழத்து மன்னனுக்கு தமிழ் பாட்டில் உயர்ந்தவர்க்கு தகவமைப்பில் தனித்தென்றும் ஈழத்தில் தயவாக பிறப்படுத்து வெளிநாட்டில் கால்பதித்து ஆசிரிய பணி செய்யும் அருந்தமிழ் செம்மலென மணிமகுடம் பெற்றிட்ட கவித்தலைமை ஜெயசீலன் ஐயாவின் நலனினை பணிவோடு வணங்குகின்றேன். அவை வணக்கம். தமிழ் வந்து தரையிறங்கும் முற்றமெனும் அவைதனிலே தமிழேணி கலைமன்ற நிறுவுனர் பூங்குழலி அம்மணியை சிறப்பாக பணிந்து புலவோரும் கவிதை தந்து பூரிப்பார் தமிழை எண்ணி. களவியலும் கற்பியலும் களம் காணும் புறவியலும் அழகியலாய் கவிதை தன்னில் அலங்கரிக்கும் கவிஞர் குலாம் உளம் நிறைந்தே வணங்குகின்றேன் உயர்ந்த தமிழ் அவைதனையே. பெண்ணே நீ பேரிறை, பெண்ணே நீ பேரிறை, பகலவன் ஒளி குவலயம் காணும் பெண்ணவள் நலம் நானிலம் போற்றும். கற்பிலே உயர்ந்து கருத்தாக வளர்ந்து கருவாக உயிரை கருத்தாக படைப்பாள். இறைவனின் வடிவமாய் இமையவரும் போற்றிட இறைவனே இவள் முன்னே மண்டியிட்டு வணங்கிட. பெரிய ஒரு ஒப்பற்ற இறைவனாய் சக்தியாய் பிறந்தவளே மகளிர் என்னும் பேரிறை. அஹஹா எனச் சிரித்தால் பூதலம் நடுங்கிடும், புண்ணியவதி கொதித்தால் மதுரையும் எரிந்திடும். துரியோதனன் அவையினிலே துயில் பறிக்க எண்ணினாலும் துவளாது நின்று மானத்தை காப்பவள். அன்பினால் அழைத்தால் தாயாக மலர்வாள், சீண்டி பார்த்தால் காளியாய் எழுவாள். கிறிஸ்து இயேசு கூட இவளை கனிவாய் எண்ணி சமாரியாவில் இவள் மேன்மை காணச் செய்தார். கல்லெறிய வந்த கயவருக்கும் வாக்கால் இவள் மேன்மையுரைத்தார். நீராயும் இருப்பாள் தீயாயும் இருப்பாள், பேரிறை இவளை சாந்தமாய் அணைப்பாயே. பேரிறை இவளை
சேற்றாலும் அடித்து சோற்றாலும் அடிக்கும் தாழ்நிலை சமூகம் தூக்கிலிடப்பட வேண்டும். பேரிறை இவளை சேற்றாலும் அடித்து சோற்றாலும் அடிக்கும் தாழ்நிலை சமூகம் தூக்கிலிடப்பட வேண்டும். நீராயும் இருப்பாள் தீயாயும் இருப்பாள், பேரிறை இவளை சாந்தமாய் அணைப்பாயே. இன்று மட்டும் ஒரு நாள் அவளுக்கான பெருநாள், விழா எடுத்து கொண்டாடி குவலயம் காணச் செய்வோம். இறையவள் நாமம் தன்னையே. இன்று மட்டும் ஒரு நாள் அவளுக்கான பெருநாள், விழா எடுத்து கொண்டாடி குவலயம் காணச் செய்வோம். இறையவள் நாமம் தன்னையே. பேரிறையே வாழும் பேரிறையே வாழ்க வாழ்க. பேரிறையே வாழும் பேரிறையே வாழ்க வாழ்க. தமிழ் புதல்வன் கத ஜேசு சகாயம், ஈழத்திலிருந்து அன்புடன் நன்றி, வணக்கம். இணையத்தில் சிக்கல் ஏற்பட்டாலும் அணியணியாய் வந்து நான் தனிகனியாய் கவிதைப்பேன் மாதர்தமை வாழ்த்தி என்று தமிழேணி கலைமன்ற தலைவராக இருந்து கொண்டும் கிறிஸ்தாலய கலைமன்ற நிறுவனராய் தமிழ்ப்பணி ஆசிரியராய் ஆற்றிக்கொண்டு மணிமூடி அணிந்த மாதவர்தாம் இறையருள் கொண்ட பெண்ணினத்தை தந்தீர் கவி அழகாக இருந்து நன்றாக கவி பாடிய உம்மை வாழ்த்துகின்றேன். தமிழ் போல் வளர்க என்று வாழ்த்தி அடுத்த கவியை அழைக்கின்றேன். அடுத்த கவியாக செல்வகுமார் பேகரி அவர்கள். 8 வயது சின்னக்குட்டி பாப்பா ஓடிவா, அழகான சொல்லெடுத்து செந்தமிழ் தனையெடுத்து எங்களுக்கு கவியொன்று தந்திடுவாய், வா ஓடிவா பாப்பா பாப்பா ஓடிவா, எங்கள் காது இனிக்க கவிதைதான். அனைவருக்கும் வணக்கம். பெண்ணே நீ பெறுகிறே, அகிலம் போற்றும் உயிருள்ள நாமத்தில் பெண்ணே நீ பெறுகிறே. இலக்கியங்கூறும் சளைக்காத ரூபத்தில் பெண்ணே நீ பெறுகிறே. சிலப்பதிகாரம் கூறும் காப்பியத்தில் கண்ணகி பெண்ணே நீ பெறுகிறே. மகாபாரதம் கூறும் குருச்சேத்திரத்தில் திரௌபதி பெண்ணே நீ பெறுகிறே. மொத்தத்தில் கருசுமந்து உயிர் கொடுத்து ஊட்டி ஆளாக்கும் பெண்ணே நீ பெறுகிறே. பெறுகிறே உயிர் கொடுத்து ஊட்டி ஆளாக்கும் பெண்ணே நீ பெறுகிறே. நன்றி. அழகு அழகு செல்ல குட்டி, அழகான ஒரு கவிதை. சிலப்பதிகாரத்திலும் மகாபாரதத்திலும் தொட்டு சென்று பெண்ணே நீ பெருமை பெருமை என்று அழகான ஒரு வரலாற்று கவியொன்றை அழகாக படத்தில். யாரு இந்த கவிதை எழுதி தந்தது மகளுக்கு, பிள்ளைக்கு? அப்பாவா அம்மாவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெகரி அவர்களுடைய தாய் தந்தையரை இந்நேரத்திலே நாங்கள் தமிழணி கலைமன்றத்தின் சார்பாக பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். மகளிர் தின நாளிலே தன்னுடைய மகளும் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக வர வேண்டும் என்கின்ற ஒரு தனியாத தாகத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு நேரத்தை கூடி துச்சமென மதித்து தன்னுடைய மகளை இந்த அரங்கத்திலே அரங்கம் சிறக்க கவிதை ஆற்ற வேண்டும் என்கின்ற அந்த உங்களுடைய ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் மீண்டும் ஒரு முறை பேர் ஆனந்தத்துடன் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு வளர்ந்து ஒரு பெரியவளாக ஒரு ஆளுமைமிக்க பெண்மணியாக வளர வேண்டும் என்று இங்கு கூடியிருக்கின்ற அனைவர் சார்பாகவும் வேகரியை வாழ்த்துவதிலே பெருமகள் அடைகின்றேன். எங்கே அனைவரும் உங்கள் கரகோஷங்களை தேவதைக்கு தாருங்கள். அடுத்த கவிஞனாக சத்தியேந்திரன் ரத்தன் 9 வயது சிறுவர். மலரை ஒருவர் பெண் மலரை சென்றுவிட ஆண் மலரை பெண்கள் தினத்தை பாராட்டி கவி படைக்க வாரு செல்லக்குட்டி, ஓடிவா செல்லக்குட்டி.
அனைவருக்கும் வணக்கம். பெண்ணே நீ பேரிரை மனிதர்களை தந்த மகளிர் தினமே. கல்லாய் மண்ணாய் தோன்றிய உலகில் பெண்ணாய் வந்தால் என்பதற்காக மாதரை பிறக்க மாதவம் செய்தார் பெண்ணே. அன்று உனக்காக கருவை தாங்கி உருவங்கள் படைத்து இந்த உலகம் விரித்தால் நமக்காக எங்கும் எதிரும் வென்று முடித்தார் ஆடவர் அணிக்கு நிகராக. இந்த மனித வர்க்க மூல கணக்கில் என்றும் பெண்ணே வருவாள் விடையாக. நேசமும் பாசமும் மூச்சாக அன்பே அவளது பேச்சாக. கருணை ஒன்றே வாழ்வாக கற்பனையை கடந்த காரிகையாக. கண்களால் காணும் பேரிரையாக வாழ்கின்றாள் இப்பூமியில். நன்றி. ரத்தன், அருமை அருமை, அற்புதம் அற்புதம் செல்லக்குட்டி, அற்புதம். யார் என்ற கவிதை எழுதி தந்தது? அம்மாவா அப்பாவா? அம்மா. வாழ்த்துக்கள், உங்களுடைய அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அழகான ஒரு கவிதை, கேட்கின்ற பொழுது ஆனந்தமாக இருந்தது. 9 வயதிலும் தன்னுடைய மகன் சிறந்த ஒரு ஆளுமையாக வர வேண்டும். பெண்களுடைய தின நாளிலே பெண்களை போற்றி ஒரு கவிதை பாட வேண்டும் என்கின்ற அந்த துணிச்சல் மிகு எண்ணத்தை மகனுக்கு ஊட்டிய உங்கள் இருவருக்கும், ரத்தன் அவர்களுக்கும் இறையாசியும் வரமும் கிடைத்து உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புதவனாக வாழ்ந்து அனைத்து வளமும் நலமும் பெற வேண்டும் என்று தமிழணி கலைமன்றத்தின் சார்பாகவும் இங்கிருக்கின்ற ஆளுமைகள் அனைத்து ஆளுமைகள் சார்பாகவும் வாழ்த்துவதிலே மகிழ்வடைகின்றோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆனந்தம் ஜகுர்சன் அவர்களை அழைக்கின்றோம். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். மகளிர் தினமொன்றாம் கவிதை திருநாளாம் பெண்ணே நீ பேருரையான் என் கவிதை தலைப்பேலே. எத்தனையோ கவி சொன்னதடி என் கவிப்புலம், இன்று உன் கவி சொல்லுதடி. ஆன்றோர் காலமாம் இயலாத ஊனமாம் என அடக்கி வைத்தார் உன்னை. ஏந்தியது பாவமென துயர் ஆழ்த்துகிறது உன்னை சமூகம். ஆனால் பெண்ணே நீ பேருரை என அறியவில்லை இம்மானிட சமூகம். விதை விழுந்து மரம் எழுந்து நிழல் தந்தது, பூக்கின்ற வேளை மனம் தந்தது, காக்கின்ற வேளை கொல்லடிகள் கல்லடிகள் ஏற்றது. பெண்ணே உன்னை உவமிக்க முதன்மை படைப்பு இதனை கொண்டு உவமிக்கிறேன், இது மிகையல்ல. கண்ணீரோடு நீ ஒரு உயிரை உலகிற்கு தந்து தாயானாய், எண்ணங்கள் பலரை துறந்து தியாகியானாய், குடும்பம் என்ற வேர் வளர. தலை குனிந்து தரை பார்த்து நடந்தாய் தரணியிலே, பழி சொற்களுக்கு அஞ்சி இனியும் அடிமையில்ல எழு என்றான் பாரதி எழுத்தாய் நீ. தாய்மொழியென பெண்ணே மொழியானாய், பூமி தாயென உயிர் வாழ இடம் தந்தாள், கடல் மாதாயென நீராகி நீர் தந்தாள், பிரபஞ்ச அன்னையென அண்டரண்ட பகிரண்டத்தை ஆள்கிறாள். இப்பெண் பேருரையோ அடக்கினோம் சீச்சி என் உள்ளம் நாணுகின்றதே. நன்றி. அழகான சொல் எடுத்து ஓசை நயம்பட கவியடைத்தாய். ஒன்றியே நின்று வென்றாகி வந்திடு, மன்றியிட்டு மண்டாடி அழிந்து போவதென்ன, நொந்து வெதும்பி நின்று விட்டால் வந்த உயர் நீங்கிடுமா என்ற பொருள்பட அழகான ஒரு கவிதடை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழணி கலைமன்றத்தின் சார்பாக. அடுத்து ஒரு இளம் கவி, இது தேசிய விருதுகளை பெற்று மரபு கவிதையிலே தனக்கென ஒரு இடத்தை பிடித்த பாஸ்கரன் புதுஜன் அவர்கள் தமிழணி கலைமன்றத்தின் சிறப்பு கவியரங்கமாம் மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த கவியரங்கத்திலே அவரை கவிபாட அழைப்பதில் பெருமை கொள்கின்றோம். வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு கனிந்த அன்னை தமிழ் வணக்கம். பெண்ணே நீ பேருரை, இறையில் நெஞ்சம் நேரில் நிலைப்பதும் பெண்ணால்,
கயவர்கள் கூட்ட காரிருள் கெடுப்பதும் பெண்ணாள். தாய்மையின் உச்சம் தரணியில் தழைப்பதும் இவளால். வாய்வழியாகவே தாளாட்டை தாய்ப்பாலாய் ஊட்டிடுவாள். தொல்லுலகின் தொல்லிகளை தொலைத்திடவே தொன்மையாக தொழுதாள். மாதிர்குல மகிமையினை மண்ணுலகில் காட்டிடவே பூமியிலே உதிர்த்தாள். தாயாக அணைத்து தாரமாக வருந்தி ஆடவர்க்கு உளம் திறப்பாள். இறையுலகின் நியதிகளை நரருலகில் நிறுத்திடவே நித்தமும் அவதியுற்றாள். மின்னலொத்த கன்னியன்னை வேதநாதனை இன்றாள். ஈகை விட்டு இகழ்ந்தவரை மண்டியிடச் செய்தாள். சக்தியின் வடிவில் வேதனை கொண்டு சாதனை படைப்பாள். காரிகையின் கண்களிலே கருணை ஈரம் தெரியும். காரிகையின் கண்களிலே கருணை ஈரம் தெரியும். அவள் கைப்பட்ட இடமெல்லாம் கல்வியலில் மிளிரும். மானிடம் தன்னை நன்றாய் பேணி மாட்சிமையை பெற்றிடுவாள். பொய்மையினை தினம் அறுத்து மெய்மையினை விதைத்திடுவாள். பொய்மையினை தினம் அறுத்து மெய்மையினை விதைத்திடுவாள். மாண்பிறையாய் நிதம் ஒழித்து இறைவரம் அருளும் மாயோள் மகளே. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். இறையியல் பெண்ணால் என்றீர், காரில் இருப்பதும் பெண்ணென்றீர், தாய்மையின் உச்சமென்றீர், வாய்வழியாகவே தாளாட்டை தாய்ப்பால் ஊட்டுமென்றீர், மாதர்குல மகிமையினை மண்ணுலகில் காட்டிடவே பூமியிலே உதித்தெழுந்தாரும் தாயாக இறையுலகில் நியதிகளை நாரார் உலகில் நிறுத்திடவே நித்தமும் அவதியுற்றாள் என்றீர். தொட்டு 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 பேரிரையாக இவள் வாழுகின்றாள் இக்கணமும் இத்தரையில் என்றுமே நற்கவி படைத்துவிட்ட புதுஜன்னவர்களை வாழ்த்தி போற்றி வாழ்கவும் அது தமிழ் பணி, வளர்கவும் அது கவிதைகள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கவியாக பாரதி மைந்தன் அவர்களை அழைக்கின்றேன். அன்பு உறவுகளே, நீங்கள் கவிதை பாடுகின்ற பொழுது காணொளியில் வந்து கவிதைகளை தாருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து தமிழனி கலைமன்றத்தின் மகளிர் நாள் சிறப்பை பெருவிருப்பாக கொண்டாடி கவியரங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தமிழனி கலைமன்றம் வளர்ந்து உச்சி காண வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை போற்றி வாழ்த்திக் கொண்டு, அடுத்த கவிஞராக ஜெர்மனியிலே இருந்து மருத்துவ துறையினிலே சாதியாக புற்றுநோய் பணியிலே தனது சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி தார்மிகா அவர்களை அழைப்பதிலே தமிழினி கலைமன்றத்தின் சார்பாக பெருமையை கொள்கின்றோம். வாருங்கள் தார்மிகா, உங்கள் கவிதையை தாருங்கள். தார்மிகாவினுடைய நிகழ்வு என்னென்றால், அவர்கள் காணொலியில் வர முடியாமல் இருக்கின்றது. பணியிடத்தில் இருந்து வேலை செய்வதால் ஏற்கனவே அவர்கள் எங்களுடன் அனுமதி பெற்றிருந்தபடியாக தார்மிகா அவர்கள் அப்படி காணொலி இல்லாமல் அவர்கள் கவிதை தர நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம். நீங்கள் கவிதையை தாருங்கள் தார்மிகா, பாருங்கள். அறம் வளர்க்கும் அமுதமொழி ஆதியில் தோன்றிய மொழி, இளமை குன்றா தமிழ் மொழி அகவணக்கத்துடன் இன்றைய மகளிர்களுக்கான 2025 மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் தமிழனி கலைமன்ற பெண்களுக்கான மகளிர் தின சிறப்பு கவியரங்கில் நான் பங்கு பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு பெண்ணே நீ பேரிரை. சமையலறை கோட்டைக்குள் முடிசூடா ராணியாக, சமையலறை கோட்டைக்குள் முடிசூடா ராணியாக அடுத்தவர் பதவிக்க அடுக்கலையில் பணியாற்றி அழுக்காத உழைப்பில் சலிக்காத பெண்ணரசியாக, அழுக்காத உழைப்பில் சலிக்காத பெண்ணரசியாக 3 முடிச்சுடன் முடங்கிடும் இளமையுடன், 3 முடிச்சுடன் முடங்கிடும் இளமையுடன் ஓர் உடலில் ஈருடலை பிரசவித்து பிள்ளை வளர்ப்பிலும் பேரின்பம் காண்கையில் இலக்குகள் கனவாக இலட்சியங்கள் தகர்த்திடும். பிள்ளை வளர்ப்பிலும் பேரின்பம் காண்கையில் இலக்குகள் கனவாக இலட்சியங்கள் தகர்த்திடும். மண்ணுக்கும் கோலமிடுவோம் விண்ணுக்கும் பாலமிடுவோம், மண்ணுக்கும் கோலமிடுவோம் விண்ணுக்கும் பாலமிடுவோம், ஆணுக்கு நிகராக நின்றுடுவோம், அந்த வீரத்தில் யான்சியாக உருமாறிடுவோம், ஆணுக்கு நிகராக நின்றுடுவோம், அந்த வீரத்தில் யான்சியாக உருமாறிடுவோம்.
அன்புக்கு இலக்கணம் நாம், அன்புக்கு இலக்கணம் நாம், பண்பு பேசும் சரித்திரம் நாம். அநீதி கண்டு எரிமலையாய் அத்துமீறும் வேங்கைகள் நாம், அநீதி கண்டு எரிமலையாய் அத்துமீறும் வேங்கைகள் நாம். இறக்கும் வரை உறவுகளுக்காய் உழைத்து வாழும் பெண்கள் நாம். அரசியலில் புது தடம் பதிப்போம், அறிவியலில் நமக்கென இடம் பிடிப்போம். அரசியலில் புது தடம் பதிப்போம், அறிவியலில் நமக்கென ஒரு இடம் பிடிப்போம். வீட்டை பொறுப்பாய் காத்திடுவோம், நாட்டையும் சிறக்க செய்திடுவோம். வீட்டையும் பொறுப்பாய் காத்திடுவோம், நாம் நாட்டையும் சிறக்க செய்திடுவோம். விவேகமான ஆற்றலுடன் வீறு கொள்ளும் திடமே தன்னகத்தே கொண்டவர்கள் நாம். விவேகமான ஆற்றலுடன் வீறு கொள்ளும் திடமும் தன்னகத்தே கொண்டவர்கள் நாம். சாதனை பெண்களே சேர்ந்திடுவோம், சாதனை பெண்களே சேர்ந்திடுவோம், புது சரித்திரம் சேர்ந்தே படைத்திடுவோம். சாதனை பெண்களே சேர்ந்திடுவோம், புது சரித்திரம் சேர்ந்தே படைத்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அற்புதம் அற்புதம், அருமை அருமை. மண்ணிற்கு கோலமிடுவோம், விண்ணிற்கு பாலமிடுவோம். அற்புதமான அழகான வரிகள். வேங்கைகளாக சீறி எழுவோம், கீறி எழுவோம் என்று ஒன்றாக இணைந்திடுவோம், இங்கு வென்றிடுவோம் என்று அழகான அற்புதமான பொருட்களை சொல்லாடல்களை கொண்டு கவிதைகள் நயம் பெற ஓசையும் இசையும் ஒன்றாக மிளிர தந்த கவியின் அன்று வேங்கைகளாக எழுந்திடுவோம், வேங்கைகளாக எழுந்திடுவோம். சரித்திரங்கள் எங்களுக்கு பாடங்கள் பாடங்களாக வந்து கொண்டிருக்கின்றது. உரிமை போரினிலே வீர வேங்கைகளாக தங்களுடைய இனிய உஜமான இருக்கைகளை தக்க வைத்துக் கொண்டு எங்களுடைய இருப்புகளை நிரந்தரமாக ஊறி வைக்க வேண்டும் என்கின்ற காவல் தெய்வங்களாக வேங்கைகள் நின்றார்கள். அந்த உறவுகளுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்ற திமிரோடு அந்த கவிதைகள் அமைந்ததை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆனந்தமாகவும் பெருமையாகவும், நாங்கள் அவர்களுடைய வாரிசுகள், எங்கள் வாரிசுகள் அவர்களுடைய வாரிசுகள் என்கின்ற பொழுது எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு பொத்துணர்வு வருகின்றது. அந்த பொத்துணர்வை அழகாக கவிதையில் தந்தீர். கண்ணென்றும் மணியென்றும் விண்ணில் உலகும் நிலவென்றும் வர்ணிப்போம், காரணம் புரிந்தோர்க்கும் புரியாதற்கும் விடுதலை காட்டிடுவோம் என்கின்ற பொருள்கள் அங்கே சொல்லுக்கு நின்றாடி வென்ற கவிதை தந்தீர். வாழ்த்துக்கள் தர்மிகா, வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த கவித்திறமை வளரட்டும், ஓங்கட்டும், எங்களுடன் சிறப்பாக பயணிங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழினை கல்வி மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த கவிஞர்களாக அழைப்பது சகோதரி சாமினி தவசீலன் அவர்களை. வாருங்கள் சகோதரி சாமினி தவசீலன், தாருங்கள் உங்கள் கவிதையை. அனைவருக்கும் நற்றமிழ் வணக்கம். பெண்ணே நீ பேரிறை, பெண்ணே நீ பேரிறை, பெண் என்பவள் இறைவனின் அற்புதமான படைப்பே, பெண் என்பவள் இறைவனின் அற்புதமான படைப்பே. சூரியனின்றி பூமி சுழலாடு, பெண்களின்றி இவ்வுலகம் இயங்காது. சூரியனின்றி பூமி சுழலாது, பெண்களின்றி இவ்வுலகம் இயங்காது. பிரபஞ்ச மாடத்தின் இயக்கும் விசையே, பிரபஞ்ச மாடத்தின் இயக்கும் விசையே. பாரினில் அனைத்தையும் சுமக்கக்கூடியவள் பெண்ணே, பாரினில் அனைத்தையும் சுமக்கக்கூடியவள் பெண்ணே. பொறுமையில் என்றும் அவள் பூமாதேவியே, பொறுமையில் என்றும் அவள் பூமாதேவியே. இன்பத்தை கருவாக்கி உலகில் மனிதரை உருவாக்கியவளே, இன்பத்தை கருவாக்கி உலகில் மனிதரை உருவாக்கியவளே. நிபந்தனையற்ற பாசத்தை என்றும் பொழிந்திடுவாளே, நிபந்தனையற்ற பாசத்தை என்றும் பொழிந்திடுவாளே. அன்பால் அரவணைக்கும் அன்னையும் அவளே, அன்பால் அரவணைக்கும் அன்னையும் அவளே.
தாய்மைக்கு திறனியில் ஈடிணை இல்லையே, தாய்மைக்கு திறனியில் ஈடிணை இல்லையே. வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்களுக்காக வாழ்பவளே, வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்களுக்காக வாழ்பவளே. பெண் தியாகத்தின் மறு உருவமே, பெண் தியாகத்தின் மறு உருவமே. சாதனைகளோடு சரித்திரம் படைக்கப்பட்ட கற்பக விருட்சமே, சாதனைகளோடு சரித்திரம் படைக்கப்பட்ட கற்பக விருட்சமே. பெண்ணே நீ என்றும் பேரிறையே, பெண்ணே நீ என்றும் பேரிறையே. பெண்ணாக பிறந்ததில் நான் பெருமை கொள்கிறேன், பெண்ணாக பிறந்ததில் நான் பெருமை கொள்கிறேன். தாய்மையை போற்றி பெண்மையை மதிப்போமே, தாய்மையை போற்றி பெண்மையை மதிப்போமே. நன்றி, வணக்கம். அழகான அற்புதமான ஒரு கவிதை. பெண் என்பவள் இறைவனின் அற்புதமான படைப்பே என்று தொடங்கி, அன்பால் அரவணைக்கும் அன்னையும் அவளே, தாய்மைக்கு தரணையில் ஈடில்லை இல்லையே, அடுத்தவர்களுக்காக வாழ்பவள் பெண் தியாகத்தின் மறு உருவமே என்றீர், சாதனைகளோடு சரித்திரம் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம் என்றீர். அழகான சொல்லாடலும் அழகான சிந்தனையும் தன்னுடைய வரக்க, பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொள்கிறேன் என்று உன்னிலிருந்தே தொடங்கிவிட்டது. அந்த கவிதையின் வார்ப்பு அழகாக இருந்தது. அந்த பெண்ணினுடைய வார்ப்பிற்கு உயிர்ப்பான ஒரு கவிதை தந்தேன். வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். வான்மகளின் எழிலரசி, இந்த மண்ணிற்கு அழகரசி என்பது அந்த கவியின் அதயத்திலே பொதிந்திருந்ததை காடுகின்ற பொழுது வியப்புறுகின்றோம், வியப்புறுகின்றோம். மேலும் பல கவிதைகளை படைத்து வானோங்கி வாழ வாழ்த்துகின்றோம். கலைமன்றத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே பெருமை கொள்கின்றோம். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க என்று கூறிக்கொண்டு, தமிழனி கலைமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்ற மகளிர் நாளை ஒட்டி இந்த சிறப்பு நிகழ்வினை அடுத்த கவிஞர்களாக அடைப்பதில் பெருமை கொள்கின்றோம். வாருங்கள் பூவிழி அவர்களே, உங்கள் கவிதையை பார்த்து தக்க தாருங்கள், வாருங்கள். வாழ்த்துக்கள் பல கூறி வணங்குகின்றேன் முத்தமிழை, வாழ்த்துக்கள் பல கூறி வணங்குகின்றேன் முத்தமிழை. ஏறுகின்ற படைப்பாளியை ஏற்றுகின்ற தமிழேணி கலை மன்றமே, உன்னை தலை சாய்த்து வணங்குகின்றேன். பேரறையாம் பெண்ணின் பெருமைகளை வாழ்த்தி கவி படிக்க வந்துள்ளேன். பேரறையாம் பெண்ணின் பெருமைகளை வாழ்த்தி கவி படிக்க வந்துள்ளேன். வணக்கம். தானாக உயர்ந்து தூணாக நிற்கும் பெண்ணை வாயார வாழ்த்திடடா மானிடா. தானாக உயர்ந்து தூணாக நிற்கும் பெண்ணை வாயார வாழ்த்திடடா. வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் அவள் திறமை கண்டு அடிமைத்தனம் உடைத்திடடா. வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் அவள் திறமை கண்டு அடிமைத்தனம் உடைத்திடடா. வானத்து விண்மீன்கள் வைகரையில் தலை வணங்க, காணத்து குயில்களெல்லாம் வந்தனங்கள் சொல்லி வாழ்த்த. வானத்து விண்மீன்கள் வைகரையில் தலை வணங்க, காணத்து குயில்களெல்லாம் வந்தனங்கள் சொல்லி வாழ்த்த. மௌனங்கள் கலைத்து நின்று மொட்டுக்கள் மிட்டவிழ, கை தட்டுக்கள் ஒலிக்கையிலே தையில் அவள் பெருமையோடு தரணியில் ஜொலிக்கின்றாள். கை தட்டுக்கள் ஒலிக்கையிலே தையல் அவள் பெருமையோடு தரணியில் ஜொலிக்கின்றாள். சித்திரங்கள் நிஜமானால் சுவர்களாக பெண்கள் இங்கே, சித்திரங்கள் நிஜமானால் சுவர்களாக பெண்கள் இங்கே. ஓடுகின்ற ஓடத்திலும் துடுப்பாக பெண்ணிங்கே, ஓடுகின்ற ஓடத்திலும் துடுப்பாக பெண்ணிங்கே. பாடுகின்ற பாடலிலே பாடல் அடியாக பெண்ணிவளே, பார்க்குமிடமெங்கும் பறந்து பாரத்தை தாங்கியிருக்கும் பூமி தாயாக பெண்ணிவளே. தூக்கம் விற்றால் ஒரு பெண் அது உன் அன்னை, தூய்மைப்படுத்தினாள் ஒரு பெண் அது உன் தங்கை. தாய்மைக்கு உன்னை தலைவனாக்கினாள் ஒரு பெண் அது உன் மனைவி. தேசத்தையே நேசிக்க வைத்தாள் ஒரு பெண் அது உன் தோழி. ஊனுறக்கமின்றி உன்னை காக்கும் தெய்வமும் பெண்ணே, ஊதியம் வாங்காமல் உழைக்கும் கரங்களும் பெண்ணே. ஊனிறக்கமின்றி உன்னை காக்கும் தெய்வமும் பெண்ணே, ஊதியம் வாங்காமல் உழைக்கும் கரங்களும் பெண்ணே. ஊசி கூட நெருங்கிடாமல் ஊரவர்கள் கண்படாமல்
உடனிருந்து ஊக்குவித்து ஊன்றுகோலாக மாறும் பெண்ணே நீ பேரிறையே. ஊசி கூட நெருங்கிடாமல் ஊரவர்கள் கண்படாமல் உடனிருந்து ஊக்குவித்து ஊன்றுகோலாக மாறும் பெண்ணே நீ பேரிறையே. அனைத்து மகளிருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. தானாக உயர்ந்து தனிக்கும் பெண்ணன்றி வாழையடி வாழையாக வளர்ந்து தினம் இந்த பூமி பங்கை நிரப்பும் பெண்களுடைய திறமைகளை போற்றி கொண்டு வந்தீர் கவிதையிலே. பாடலிலும் பெண்கள், போக்கும் இடமெங்கும் பெண்கள் என்றீர், பார்க்கும் இடங்கள் என்றும் பெண்கள், பெண்ணென்று இவ்வுலகம் இயங்காது என்று பொருள் ஒன்று கொண்டு வந்தீர். அழகான பொருள் பதிந்த கவிதை ஒன்று. ஏற்றமிகு கதிரொளியை கண்டது போல், ஏற்றமிகு கதிரொளியை கண்டபது போல் தோற்றத்தில் பெண்களின் ஏற்றம் இதுதான் இதுதான் என்று பெண்கள் தின கவிதையிலே மகளிர் தின கவிதையை கொண்டு வந்து தந்துவிட்டீர். அழகான கவிதை ஒன்றை பூவுலலை தந்துவிட்டு வாழ்க வளமுடன் உங்கள் கவிதைகள் மேலும் மேலும் மெருகுடன் விழித வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க தமிழ் போல் வளர்க என்று வாழ்த்துவதிலே பெருமை கொள்கின்றோம். மகளிர் நாளை ஒட்டி இந்த சிறப்பு நிகழ்வினை அடுத்த கவிஞர்களாக அடைப்பதில் பெருமை கொள்கின்றோம். வாங்க சுஜி மாதோஸ். சுஜி மாதோஸ் தொடர்ந்து தமிழை கலைமன்றத்தில் கவிதைகளை படைத்துக் கொண்டே இருக்கின்றார். அழகான விழிப்புமிக்க கவிதைகளை மாதோஸ் தந்து கொண்டிருப்பார். இன்றைய நிகழ்விலே நீங்கள் வந்ததிலே தமிழினை கலைமன்றம் சிறப்புறுகின்றது, பெருமை கொள்கின்றது. உங்கள் வரிகளிலே உங்கள் குரலிலே இக்கவிதையை கேட்பதிலே இன்றைய இந்த சிறப்பு மகளிர் நாளிலே நாங்கள் பெரிதும் அடைகின்றோம். பெண்ணினமும் பெருமையடையட்டும். வாருங்கள், உங்கள் கவிதைகளை தாருங்கள் என்று அழைப்பதிலே பெரும் மகிழ்வடைகின்றோம். மிக்க மகிழ்ச்சி கொடுக்கிறது ஐயா அவர்கள். இன்றுதான் நம்முடைய குழுவில் முதல் முறையாக நான் பங்கு பெறுகிறேன். நிறுவனத்தின் சகோதரி அவர்களுக்கும் குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் தலைமை ஐயா அவர்களுக்கும் அத்தனை என்னுடைய இலங்கை சொந்தங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் இந்திய நேரத்தின்படி இரவு வணக்கம். இதோ யதார்த்தமான எளிமையான வரிகளில் என்னோட கவிதைகள் நான் எழுதியிருக்கிறேன். ஐயா, பெண்ணே நீ பேரிறை, இறைவன் படைப்பிலே இறை சூதரே, பெண்ணாக பிறந்தவளே, பெருமையோடு வாழ்பவளே, மனதோடு இருந்தாலும் மானத்தோடு இருப்பவளே, அன்பே முக்கியம் உணர்வுகளோடு இருப்பவளே, கருணையான இதயத்தோடு காலமெல்லாம் நிறைந்தவளே, நேசத்தோடு பழகினாலும் பாசத்தோடு பழகுபவளே, உண்மை இருக்கிறது பேசும் வார்த்தையிலே, நேர்மை பொங்குகிறது செய்யும் செயலிலே, அனைவரும் முக்கியம் ஆபத்தில் உதவுவளே, நம்மால் முடியும் எதிர்காலம் விடியும் ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையில் பொங்குபவளே, சுயநலத்தை வெறுத்தவளே, பொதுநலத்தை விரும்புவளே, எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலோடு போராடுபவளே, உழைப்பால் உயர்ந்தவளே, சிந்தனையால் சாதித்தவளே, எல்லோரும் முக்கியமே உறுதியோடு கூறுபவளே, பெண்ணின் சக்தியே உலகத்தில் உயர்ந்ததே. பேச வாய்ப்பளித்த சகோதரி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அத்தனை மாமனிதர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாங்க ஐயா, வாங்கம்மா. பெண்ணின் மகத்துவம் பேணி மகளிர் தின கவியரங்கில் சிறப்புற தானும் வந்து கலந்து கவியொன்று தர வேண்டும் என்கின்ற கூர்மதி அறிவும் அன்பையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு, பெண்ணே நீ பேரிறை என்ற தலைப்பினிலே கருணை என்பீர், பேரிறை என்பீர், தன்னம்பிக்கை பொங்கும் பெண்ணவள் என்பீர், அஞ்சா நெஞ்சென்பீர், கொஞ்சி விளையாடி அன்பை தரும் பெண்ணினம் என்பீர், பெண்ணில்லா உலகம் இயங்காதென்பீர், அற்புதம் அற்புதம் என்பீர் என்பதால் யார் மட்டும் பெண்ணை பேரிறை என்று சொல்வது யார் இவ்வுலகில் இருக்கின்றார் என்று பொருள்பட கவிதந்த தோழர் சுஜி மாபோஸ் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவதிலே பெருமிதம் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள்
தமிழினை கலைமன்றத்தில் சிறப்புடன் பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களை வருகைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துதலையும் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன் கலைமன்றத்தின் சார்பாக. நான் தொடர்ச்சியாக பயணம் செய்வேன் ஐயா, தொடர்ச்சியாக பயணம் செய்வேன் சகோதரி. உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை இப்பொழுது பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி ஐயா. நிறைவு கவிஞாக இப்பொழுது எங்களுடைய பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களை மறந்துவிட்டேன், மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அழகான ஒரு கவிதையை பூங்காந்தல் அவர்கள் தரும் வண்ணம் அன்புடனும் பண்புடனும் கேட்பதிலே பெருநிறைவடைகின்றேன். வாருங்கள். பெண்கள் ஏன் பேரிரை, என் கவிவரிகளை கேளுங்கள், அவை சொல்லும். பள்ளி பாலோடு கரைத்திடச் செய்தீர், பள்ளி படலையை மிதித்திட மறுத்தீர். கள்ளி பாலோடு கரைத்திடச் செய்தீர், பள்ளி படலையை மிதித்திட மறுத்தீர். அடுக்களை மூலையில் ஆளுமை மறைத்தீர், அக்கினி சிறகொன்று வளரும் முன்னே அறுத்தீர். அடுக்களை மூலையில் ஆளுமை மறைத்தீர், அக்கினி சிறகொன்று வளரும் முன்னே அறுத்தீர். உருமி அடித்து உறக்க முழங்கினோம், உரிமை குரலில் உலகை உலுக்கினோம். உருமி அடித்து உறக்க முழங்கினோம், உரிமை குரலில் உலகை உலுக்கினோம். நாவை பிடுங்கி கண்ணியம் என்றீர், நானும் பேசி பெண்ணியம் காத்தோம். யுகம் யுகமாய் யுத்தங்கள் செய்து யுவதிகள் நாங்கள் அரியாசனம் அமர்ந்தோம். யுகம் யுகமாய் யுத்தங்கள் செய்து யுவதிகள் நாங்கள் அரியாசனம் அமர்ந்தோம். ஆடை சுதந்திரம் நடத்தையை பழிக்க ஆகாயம் கிழித்து நிலவில் நடந்தோம். ஆடை சுதந்திரம் நடத்தையை பழிக்க ஆகாயம் கிழி அடுத்து நிறுத்தவே. தடைக்கு கின்னசும் ஆஸ்கரும் நோபலும், ஒலிம்பிக்கும் கின்னசும் ஆஸ்கரும் நோபலும், ஒருத்தி துரத்தியும் அமைதியாய் இன்னொருத்தியும். வேகமும் விவேகமும் வேதங்கள் ஓதிட, வேண்டியே வென்றோம் உலகே பார்த்திட. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, அதுவே மாதர் குணமென உரைத்தீர். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, அதுவே மாதர் குணமென உரைத்தீர். துச்சமென உயிரை குப்பியில் அடைத்து துணிந்தே நாட்டின் விடுதலை விதையானோம். துச்சமென உயிரை குப்பியில் அடைத்து துணிந்தே நாட்டின் விடுதலை விதையானோம். சுயத்தை கொன்று அடையாளம் அளித்து சிறகை முறித்து சுதந்திரம் பறித்து, அடிமை என்று சமுதாயம் சித்தரிக்க அவதாரம் என்றே அவனிக்கு உணர்த்தினோம். சுயத்தை கொன்று அடையாளம் அளித்து சிறகை முறித்து சுதந்திரம் பறித்து, அடிமை என்று சமுதாயம் சித்தரிக்க அவதாரம் என்றே அவனிக்கு உணர்த்தினோம். ஆதலால் நாங்கள் பேரிரையாகிறோம். நன்றி. சட சட சடவென்று படபடவென்று பட்டாசு வெடித்தது போன்று உச்சம் தொட்ட கவிதையை விட்டுவிட பார்த்தேன். ஆகா, இக்கவிதையை நான் விட்டுவிட பார்த்தேன். தப்பு 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 தப்பு. பெண்களை அடிமையாக வைப்பதில் எவ்வளவு நாட்டம் கொண்டீர் என்கின்ற அந்த தொடக்கத்திலே இருந்து, இல்லை இல்லை அதையெல்லாம் கொடுத்து நடந்து கடந்து வந்து விட்டோம், பாரும் பாரும் வேங்கைகளாக இன்று களத்திலே நின்று ஆடிய வரம்பரைக்கு சொந்தம் என்று துச்சத்தை எச்சமென மிஞ்சும் வெச்சம் கொண்டு படைத்தீர் கவிதை. ஆக அற்புதம் அற்புதம். சொற்கள் வந்து கொட்டியது பாரும். விற்போர் கொண்டு நீர் சொற்போர் கொண்டு வில்லில் அம்பு எய்தி நீர் பாரும். வேங்கையின் வழிவந்த மரபு, வேங்கையின் மரபு வந்த மரபினர் எல்லோ இப்படித்தான் இருக்கும் என்று கவிதை சொன்னீர் பாரும், சொன்னீர் பாரும். பாரிற்கு நன்றாக உரைத்தீர் கேளும், பாரிற்கு நன்றாக உரைத்தீர் கேளும். உமது கவிதை விழிப்பை தூண்டும் பாரும், உமது கவிதை விழிப்பை தூண்டும் பாரும். உறங்கியவர் முழித்து கேட்பார் கேளும், உறங்கியவர் முழித்து கேட்பார் போரும். உறங்குவது போல் நடிப்போர் இல்லை பாரும்,
உறங்குபவர் போலும் நடிப்போர் பார் இல்லை பாரும் அற்புதம் அற்புதம் உங்கள் தமிழ் வளரட்டும், உங்கள் எண்ணங்கள் சிறக்கட்டும், உங்கள் சிந்தனைகள் எங்கும் பரவட்டும். தமிழனை கலைமன்றத்தின் பொறுப்புகள் உங்கள் பணிகள் அத்துணையும் மேலும் மேலும் சிறக்க, தமிழ் போல் வளர்ந்து ஓங்க, இறைவன் ஆசி அருளும் நலமுடன் உங்களுக்கு கிடைக்க தமிழனை கலைமன்றத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே பெருநிறை மகிழ்வடைகின்றேன். வாழ்க வாழ்க, வளமுடன் நலமுடன் வாழ்க. அத்தனை ஆசைகளுக்கும் நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. பெண்ணே நீ பேரிறை எனும் தலைப்பினிலே தமிழனி கலை மன்றத்தினுடைய சிறப்பு கவியரங்கத்தை நடத்த வேண்டும் என்கின்ற பெரு நிறை விருப்போடு இந்நிகழ்வை ஏற்படுத்திய நிறுவனர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி போற்றி பாராட்டி, அதை நெறியாளில் செய்துகின்ற பூங்காந்தல் அவர்களையும் சிறப்பாக வாழ்த்தி, கலைமன்றத்தின் உபதலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தம்பி கணேஷ்ராஜ் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இயேசுதாயம் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, சிறப்பு விருந்தினராக பயணித்த சகோதரி அவர்களையும் வாழ்த்துப்பா தந்த கொத்துவில் முரளிதரன் ஐயா அவர்களையும், கவியரங்கை மெருகுடன் அழகுடன் சிறப்பித்த அத்தனை கவிஞர்களையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டும் போற்றிக் கொண்டும், அவர்கள் மீண்டும் தொடர்ந்து இந்த தமிழனி கலைமன்றத்திலே பங்கு பெற்று பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கேற்று தங்கள் ஆளுமைகளை வளர்த்து கொண்டு இந்த பாரிற்கு நல்ல ஒரு ஆளுமையான ஒரு தேடல் மிகுந்த ஒரு மக்களாக, அந்த தேடலிலே நன்மைகளை எடுத்தவர்களாக, அந்த நன்மைகளிலே இருந்து மக்களுக்கு அறிவினை ஊட்டுபவர்களாக, எழுச்சி மிக்க மக்களாக, விழுமியங்களை கொண்ட மக்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, உலகெங்கும் வாழுகின்ற மாதர்களுடைய இன்றைய இந்த நாளிலே அனைத்து மாதர்களும் தன்னகத்திலே இருந்து அந்த எழுச்சியும் ஒருமைப்பாடும் ஒருங்கிணைக்கின்ற அந்த தன்மையும், எங்கெல்லாம் அநீதிகள் நடக்குகின்றதோ, எங்கெல்லாம் தீவினைகள் நடக்குகின்றதோ, அத்தனை தீவினைகளையும் தீயைப் போல் பொசுக்கிட ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று தமிழனி கலைமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்வினை எனக்கு வாய்ப்பளித்தந்த நிறுவனர் பூவிழி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, இந்த தளத்தை மீண்டும் தமிழனி கலைமன்றத்தின் நெறியாளர் மகள் பூங்காந்தல் அவர்களிடையே ஒப்படைப்பதிலே நான் பெரு மகிழ்வடைகின்றேன். நன்றி உறவுகளே. அரங்கத்தை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி தந்தமைக்கு அறிவுரைஞர் ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, தொடர்ந்து அரங்கத்தை நமது நிறுவனர் பாவலர் பைந்தமிழ் பாவலர் பூங்குழலி அம்மையார் அவர்களிடம் கையளிக்கிறேன். அவையில் நிறைந்திருக்கிற அத்துணை பேருக்கும் பைந்தமிழ் வணக்கத்துடன் இன்றைய மகளிர் நாளை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்காக இந்த இனிய நாளிலே ஒன்று கூடியிருந்தோம். மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலும் இணைய சிக்கல்கள் காரணமாக ஒரு சிலரால் இதில் இணைந்து கொள்ள முடியாமையாக உள்ள ஒரு சந்தர்ப்பத்தை இடைநடுவிலே அறியக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் சிலதை கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கின்றது. ஏனெனில் இந்த நிகழ்வு இணைய வழியில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததால் சரியான ஏற்பாட்டை உரிய நேரத்தில் ஒழுங்கமைக்க முடியாமல் ஏற்பட்ட தவறுக்கு வருந்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வை பூங்காந்தலிடம் பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்று கதைத்திருந்தனான். அப்ப அவ இந்த நிகழ்வை
எந்த நிகழ்வு, இந்த நிகழ்வில் எந்த நிகழ்வை வந்து அவாட்ட கொடுத்தாலும் அவளை ஏழுமண்டா பொறுப்பெடுப்பா, இல்லாட்டி ஏழாதுன்னு சொல்லுவா, தனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லி பொறுப்படுத்தி மிகச் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு மிக ஒரு நேர்த்தியான நிர்வாகத்திறன். எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அவ இல்லாத சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நாங்கள் மெச்சி பாராட்டி பேசுற ஒரு விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் இளம் பெண் ஒரு ஆளவா, இளம் அகவையுடைய ஒரு பெண், மிகவும் பணிப்பொறுப்பு மிகுந்த ஒரு பெண் அவா. அப்படி இருந்தும் இந்த தமிழுக்கான பயணத்துல அவ தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறது வந்து சில நேரங்கள்ல என்னையே வியப்புல ஆழ்த்தி இருக்கு. அந்த காலம், அந்த சூழ்நிலை எப்படி வேண்டுமென்னாலும் அவ மாத்தி அமைக்கலாம். ஆனால் இப்படித்தான் நான் வாழணும், இதுக்காகத்தான் நான் பணி செய்யணும் என்று தனக்கு கிடைக்கிற அந்த ஓய்வு நேரத்தை தமிழுக்காக பயன்படுத்தி கொண்டு நான் நிறைய இடங்கள்ல வியந்து பார்த்த ஒரு பெண்ணாக அவ இருக்கிறா. அவங்களோட வேலை செய்ய தொடங்கி இப்போ 1 வருஷம் ஆகுது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சிக்கல் வந்தாலும், எத்தனையோ ஆளுமைகளோட நான் வேலை செய்திருக்கிறேன். ஆனா இவாவை பார்த்து நான் நிறைய வியப்படைஞ்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, ஆளுமைகள்கிட்ட இல்லாத ஒரு ஆளுமைய பூங்காந்தள்கிட்ட நான் கண்டிருக்கிறேன். அதை நான் இந்த மகளிர் நாள்ல வந்து இதுவரையும் நான் அவாட்ட அதை கதைச்சது இல்லை. இன்றைக்கு அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது. அதெல்லாம் நான் அதை இதுல சொல்றேன். அடிக்கடி நானும் ஐயாவும் இதைத்தான் கதைச்சு கொள்ளுவான். அப்ப அதை நான் இந்த நாளையில நான் போற்றி வாழ்த்தி இந்த நாளையில மேலும் அவ தமிழ் பணியில சிறந்து விளங்கணும் என்று சொல்லியும், இன்றைக்கு நாங்கள் ஆளுமைகள் என்ற இடத்தை அவ எட்டி பிடிக்கணும் என்று சொல்லியும் வாழ்த்தி கொள்றேன். அடுத்தது ஜேசு சகாயம் தலைவர்கிட்ட சில வேலைகள் பொறுப்பு கொடுத்திருந்தான். அவரும் அதற்கேற்ற மாதிரி அந்த நிகழ்வு ஒழுங்கமைச்சு மகளிர் தினம் தானே என்று சொல்லி தான் அதுல விளத்தி கொள்ளாமல், நானும் இதுல முனைப்போடு இந்த நிகழ்வை சிறப்பிக்கணும் என்று சொல்லி அவர் சார்பாக இணைஞ்சிருந்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, அடுத்தது ஐயா வந்து சனிக்கிழமையில வேலை செய்யறவர்ன்னு தான் எனக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு விடுமுறையில வந்தவரா அல்லது என்ன நிலப்பாட்டுல வந்தவர்ன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரோட அகவைக்கு அவர் இத்தனை மணி நேரம் இதுல இருந்து இந்த நிகழ்வை இணைய வழியில எடுத்து செய்ததற்கும், அதே நேரம் அவர் விடுப்புல நின்றிருந்தார், அதுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி கூறிக்கொண்டு, அடுத்தது பன்னாட்டு ரீதியில இதுல இணைஞ்சிருந்த கவிஞர்கள் தர்மி எல்லாம் என்னுடைய ஒரு நெருங்கிய தோழி. புற்றுநோய் பிரிவுல ஜெர்மனியில் மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறவா. வேலைத்தளத்துல நின்றுதான் நான் கேட்டதுக்காக வந்தவா. அதே மாதிரி சிறப்புரையாற்ற வந்திருந்த மதியக்கா வந்து எனக்கு கிட்டடியில தான் அறிமுகமானவா. ஆனா ஒரு நல்ல அருமையான பெண்மணி. நிச்சயமாக இந்த நிகழ்வுல நீங்க தான் சிறப்புரையாற்றணும் கேட்ட உடனும் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நிறைய பணிப்பொறுப்பான ஆழ்த்தானவா உடனடியா வந்து நான் இதை செய்கிறன் பூங்குழலின்னு சொல்லி வந்தவா. மனமார்ந்த நன்றி அக்கா. வேற யாருக்கெல்லாம் நன்றி கூறையிலையோ, சாமினி அக்கா எந்த ஒரு கவியரங்கமோ இன்னவோ தவற விட மாட்டா, வந்து கலந்து கொள்வா. இத்தனைக்கும் அவட குடும்ப சூழல், கணவன் இல்ல, அவசிய தேவையின் நிமித்தம் ஒரு மகன் இருக்கிறார். அதையும் தாண்டி நிகழ்வுக்கு சேலை அணிஞ்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வாக்கு இல்லாம ஒரு நிர்பந்தமான நிலையில இருந்து கொண்டும் இந்த தன்னை தமிழுக்காக ஈடுபடுத்திக் கொள்றா. தமிழுக்காக ஈடுபடுத்திக் கொள்றவர்கள் வந்து நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். கணவன் இல்லைன்றாலும் ஒரு மன அமைதிக்காக இந்த துறைக்குள்ள எங்களை ஈடுபடுத்தி கொண்டோம்னு சொன்னா வேற சிந்தனைகள் இருக்காது. ஒரு நெறிப்படுத்தி கொண்டு, மதம் அப்படி ஒரு மனிதனை நெறிப்படுத்துமோ அது மாதிரி அவனுடைய தாய்மொழி அவனை நெறிப்படுத்தி கொண்டு போகும். அந்த தாய்மொழிக்காக இப்ப நாங்கள் இங்க இருக்கிற இடத்துல வேற மொழிதான் கதைக்கோணும், கதவை திறந்து வெளியில போனோம். ஆனால் நாங்கள் ஏன் இந்த தமிழுக்குள்ள நிக்கிறோம் என்று சொன்னால், எங்களை வேற எங்கேயும் திசை திரும்ப விடாமல் எங்களை நெறிப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை எங்களுடைய தாய்மொழிக்கு இருக்கு. அந்த தன்மையை வந்து உணர்ந்த நான் என்றபடியத்தான் சாமினியக்காவும் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் இதுக்குள்ள வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவா. மனமார்ந்த நன்றி அக்கா. யாருக்கெல்லாம் நான் நன்றி கூற தவறி இருக்கிறனோ அத்துணை பேருக்கும். சுஜி மாதேஷ் வந்து என்னுடைய நீண்ட கால நண்பர், முகநூல் வாயிலாக நீண்ட கால நண்பர். இந்தியாவிலே எனக்கு கிடைத்த முதல் விருது என் சார்பில் பெற்றுக்கொண்டவர். மிக்க நன்றி சுஜி, இந்த நிகழ்வுல கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் நிகழ்வுகள்ல கலந்து சிறப்பிங்கோ. அதே மாதிரி நான் இருப்பேன், நிச்சயமாக தொடர்ச்சியாக செய்வேன். நீங்கள் அனைவரும் என்னுடைய சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள். மகிழ்ச்சி கொடுக்கிறது இந்த நாளில். மிகுந்த ஒரு ஈழப்பற்றாளரும் கூட அவர். அதே மாதிரி தொடர்ந்து நான் யாருக்காவது நன்றி கூற தவறி இருந்தால் பொறுத்து கொள்ளுங்க. மற்றது பூங்காந்தல் வந்து எனக்கு சொல்ல இலக்கா நான் கவிதை வாசிப்பேன். அப்ப அவ நெறியாளர்கள் என்ற பொறுப்பு கொடுத்திருந்தபடியே அவ இதுக்குள்ள வரமாட்டான்னு நான் நினைச்சிருந்தேன். ஐயாக்கும் அது தெரியல. ஆனா சிறப்பான ஒரு கவிதையோட கடைசி நேரம் வந்து பூந்து விட்டுட்டா. அது என்னிலையும் பிள்ளைதான், அதை பொறுத்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட பேர் இதுக்குள்ள வருமென்று தெரியாத, நீங்களும் எனக்கு தெரியப்படுத்தாதபடியா நான் அதை எதிர்பார்க்க இல்லை.
அதுக்கு பொறுத்து கொள்ளுங்க. சிறப்பான ஒரு கவிதை. பிரச்சனை இல்லை. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் அவந்தம்ன்ற மாதிரி வந்து பூந்தவா. அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்வை நாங்கள் இணைய வழியில ஒழுங்கமைக்க எல்லாரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது நன்றியை முடித்துக் கொள்கிறேன். யாராவது கருத்து பின்னூட்டம் சொல்ல இருந்தா ஒரு வாய்ப்பு கொடுங்க. கருத்து பின்னூட்டம் யாராவது சொல்ல இருந்தா வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்றேன் முதல்ல மிக்க நன்றி அக்கா. உங்களோட ஆசீர்வாதத்துக்கும் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் என்னை வழிநடத்தி செல்றதுக்கும் மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம். மிகவும் அருமையாக நடந்தது கவியரங்கம். சிலரது தொலைபேசி, நான் நினைக்கிறேன் அலைபேசி இந்த நெட்வொர்க் சரியில்லாத பொடியா கேட்க இல்லாம இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. பூங்காந்தல் உங்களோட நெறிய ஆள்கை நல்லம். சீலன் அண்ணா மிகவும் அருமையா அதை தொகுத்து வழங்கினார். தங்கச்சி பூங்குழலிக்கு முதல்கண் நான் நன்றி சொல்கிறேன். அருமையான ஒரு கவியரங்கம். நான் கூடுதலாக இதுதான் எனது 2வது கவியரங்கம்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப 5 வருடங்களாக முகநூல பயணிச்சு நான் எந்த ஒரு கவியரங்கத்துக்கும் போனதும் இல்லை, நான் நடந்தது இல்லை. முதலாவது என்ற கவியரங்கம் கன்னி கவியரங்கம் நான் இதுல மாவீரர் நாள்ல பகிர்ந்து கொண்டது. இது 2வது கவியரங்கம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாப்போம், எனக்கு நேரம் கிடைக்குமானா அடுத்த கவியரங்கத்துல நான் என்னை இணைத்துக் கொள்வேன்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி மிகவும் சிறப்பாக நடந்தது. அவ்வளவு பேருக்கு நன்றி, வணக்கம்.